நாம் எல்லாரும் எழுந்து நின்று வலாது எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கரங்களை பலமாய் தட்டி சகோதரர் ஜூபிலியன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். நல்லா தட்டி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். அன்பான வரவேற்புக்காக நாங்கள் மீண்டும் நன்றி சொல்லுகிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு தக்கதா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 21வது வாக்கியம் வரைக்கும். யாருடைய கரங்களிலெல்லாம் வேதம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீஹோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால், அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு
நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னோடே வீட்டில் இருக்கிற எவன் மேல் ஆகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்த பலி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயே, ஆனால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். மற்றொரு வசனம் மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள். மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம், அதை வாசிட்டிங்கன்னா விளக்கம் சொல்வதற்கு எனக்கு வசதியாக இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆராம் அமினதாப்பை பெற்றான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இது முக்கியமானது, சேர்ந்து வாசிங்க. ஆராம் அமினதாப்பை பெற்றான். அம்மினதாப்பை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். இது முக்கியம், நல்லா கவனிங்க. அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோனை பெற்றான். சல்மோன், திருப்பி சொல்லுங்க. அம்மினதாப் யாரை பெற்றான்? அம்மினதாப் யாரை பெற்றான்? நகசோனை பெற்றான். சத்தமா சொல்லுங்க. நகசோனை பெற்றான். வெரி குட். நகசோன் யாரை பெற்றான்? சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான். சரியா? சரி, இப்ப கவனிங்க. இந்த ராகாப்பை குறித்து தான் நம்ம இந்த வேளையில, மாலை வேளையில என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். ராகாப்பை குறித்தும், பிறகு அதற்குள்ளே சிலுவையினுடைய ரகசியமும் மேன்மையும் எவ்விதமாய் அமைந்திருக்கிறது என்கிறதை குறித்து என்ன செய்ய போகிறோம்? நம்ம தியானிக்க போறோம். சரியா? சரி. வேதத்துல அநேக பெண்கள் சௌந்தரியவதிகளாய் இருந்திருக்கிறாங்க, அழகானவர்கள், ரூபவதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போல யூத பாரம்பரியத்திலையும் சில நபர்களை ரொம்ப மிகவும் அழகான ஸ்திரீகள் என்று சொல்லுகிறார்கள். அதுல முதலாவது சாராள் மிகவும் அழகான ஸ்திரீ என்று, ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் மிகவும் அழகான ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இந்த ராகாப் மிகவும் அழகான ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. தாவீதின் மனைவியாய் இருந்த அபிகாயில், அவங்க மிகவும் அழகானவர் என்று சொல்லப்படுகிறது. எஸ்தர் வந்து மிகவும் அழகான ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. யூத பாரம்பரியத்தில் இந்த மாதிரி ஒரு 4 ஸ்திரீகளும் மிகவும் அழகானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். சரி, வேதமும் அநேகரை நமக்கு சௌந்தரியவதிகள், ரூபவதிகள் என்று அடையாளப்படுத்தி காட்டுகிறது. சரி, அதுல இந்த ராகாப்பை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போறோம். சரி, இப்ப நல்ல கவனிங்க. நாம எரிகோ பட்டணத்திற்கு வரலாம். சரியா? சரி, இஸ்ரவேல் தேசத்துல, கானான் தேசத்துல எரிகோ பட்டணம் என்று சொல்லி ஒரு பட்டணம் இருந்தது. கானான்ல நிறைய பட்டணங்கள் இருந்தாலும் இந்த எரிகோ பட்டணம் தான் கானான் தேசத்துக்கே ஒரு தலைநகரம் போல. அது ராஜதானி பட்டணங்கள்ல மிகப்பெரிய ஒரு பட்டணம் இந்த எரிகோ பட்டணம். ஆனா இந்த எரிகோ பட்டணத்தினுடைய ராஜாவும் ஜனங்களும் மிகவும் இழிவான பாவத்துல ஊறி திளைத்தவர்களாய் வாழ்ந்தார்கள். சோதோம் குமோரா ஜனங்களைப் போல இந்த எரிகோ பட்டணத்து ராஜா, மன்னனும் அந்த மக்களும் மிகுந்த விக்கிரக ஆராதனையிலும் அதை ஒட்டின வேசித்தனங்களிலும் இந்த மன்னனும் மக்களும் ஊறி திளைத்தவர்கள். இந்த எரிகோ பட்டணம், கானான்ல இருக்கிற குடிகள் எல்லாருமே அப்படித்தான். அதுல இன்னும் ரொம்ப மோசமான நடக்கைகளே வாழ்ந்தவர்கள் இந்த எரிகோ பட்டணத்தார்கள்.
ரொம்ப மோசமான வாழ்க்கை. அதுவும் எந்த அளவுக்குன்னா இவர்களுக்குள்ள மாம்சத்தின் இச்சை ஏராளமாக இருந்தபடினால இவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட மாம்ச இச்சைகளினாலே வருகிற ஏராளமான வியாதிகள் ஏராளமாக இவர்களுக்குள்ளே பரவி இருந்தது. ஏராளமான வியாதிகள் இவர்களுக்குள்ளே பரவி இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேலர்களிடத்தில் சொல்லுகிற போது இந்த கானான் குடிகளுக்குள்ள ஏராளமான வியாதிகள் பரவி இருக்கிறது, அதிலும் குறிப்பாக இந்த எரிக்கோ மக்களுக்குள்ள ஏராளமான வியாதிகள் பரவி இருக்கிறது. அதனால நீங்க இவர்கள யாரையுமே என்ன செய்யக்கூடாது, உயிரோட என்ன பண்ணாதீங்க, விட்டு வைக்காதீங்க. நீங்க யாரையாகிலும் உயிரோட விட்டு வச்சீங்கன்னு சொன்னா அந்த வியாதி மற்ற ஜனங்களுக்குள்ளேயும் என்ன செய்ய ஆரம்பித்து விடும், பரவ ஆரம்பித்து விடும்னு சொன்னார். உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்கள். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். முறியடித்து சர்வ சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார் பாருங்க, நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டாத, நீ அவர்களோட எந்த விதத்திலும் இரக்கப்படாத அவர்கள் மேல. அதே அதிகாரத்துல 16வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இரங்காதிருப்பதாக. உபாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 16-18 வாசிங்க பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 16-18. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம், இந்த ஜனங்களின் இந்த 7 ஜாதிகள் வாழுகிற இந்த பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இஸ்ரவேலர்கள்ட்ட இங்க பாருங்கப்பா, நீங்க கானான் தேசத்துக்குள்ள போறீங்க, கானான் தேசத்து இந்த குடிகள் மிகவும் மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களுடைய இச்சை ரோகங்களினாலே ஏராளமான வியாதிகள் அவர்களுக்குள்ளே பரவி இருக்கிறது. அதாவது என்னன்னா தொட்டா கூட பரவும், அந்த அளவுக்கு வியாதிகள் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதனால நீங்க அவர்களை என்ன செய்யாதீங்க, உயிரோட விட்டு வைக்காதீங்க. யாரையும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சிறு பிள்ளைங்களாகட்டும் யாராகட்டும், ஈவன் அவர்கள் தங்கள் இச்சைகளுக்கு மிருக ஜீவன்களை கூட விட்டு வைத்தது இல்லையா. அதனால ஆண்டவர் சொல்றார், சுவாசம் உள்ளதொன்றையும் என்ன செய்யாத, உயிரோட வைக்காத, சுட்டரிச்சிரு. சும்மா கொலை செய்யறது அப்படி கிடையாது, நீ தீக்கிரையாக்கி போட்டு. எரிக்கோ பட்டணம் என்ன செய்யப்பட வேண்டும், தீக்கிரையாக்கப்பட வேண்டும். ஏன் அப்படி சொல்றாரு, இந்த அளவுக்கு அவர் ஏன் ஆக்ஷன் எடுக்கிறாருன்னா அவ்வளவாய் வியாதிகள் ஜனங்களுக்குள்ளே பரவி இருந்தது. இப்படிப்பட்ட வியாதிகளோட அவங்க இருந்து இஸ்ரவேலர்கள் ஜனங்களும் தேசத்திற்குள்ள வந்தாங்கன்னு சொன்னா அந்த வியாதிகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் என்ன செய்ய ஆரம்பித்து விடும், பரவ ஆரம்பித்து விடும். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபத்து என்கிறபடினாலதான் ஆண்டவர் சொன்னார், இல்ல அவர்களை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, உயிரோட என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. சுவாசம் உள்ள ஒன்றையும் உயிரோட வைக்காதீங்க, சர்வ சங்காரம் பண்ணிருங்க. உங்களுடைய கண்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், இரக்கம் காட்ட வேண்டாம். இப்ப எரிக்கோ பட்டணத்தார் சர்வ சங்காரம் பண்ணப்பட வேண்டிய ஜனங்கள். சரியா? சரி, நான் அடுத்து வர்றேன். இந்த எரிக்கோ பட்டணத்துல ராகாப் என்கிற ஒரு ஸ்திரீ குடியிருக்கிறார். இந்த ராகாப் யார் என்று சொன்னால், யூத பாரம்பரியத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ராகாப் 10 வயதிலேயே, இளம் வயதிலேயே தவறான பாதைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டவள். எரிக்கோவினுடைய மன்னனாலும் எரிக்கோவினுடைய ஜனங்களாலும் இளம் பிராயத்திலேயே, ஏறக்குறைய 10 வயதிலேயே இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கைக்கு நேராக அவள் அழைத்து கொண்டு போகப்பட்டாள். நல்லா கவனிங்க, அவள் விரும்பி
அந்த வாழ்க்கையை தெரிவு செய்யல. அவள் கட்டாயத்தின் பேர்ல வற்புறுத்தலின் அடிப்படையில ராஜாவினாலும் அந்த மன்னனாலும் மிகவும் அழகான ஸ்திரீயா இருந்தபடியினால அவள் கட்டாயத்தின் அடிப்படையில இப்படிப்பட்ட தவறான பாதைக்கு கொண்டு போகப்பட்டாள். நம்ம ஊர்ல எல்லாம் ஆதி காலங்கள் அந்த வழக்கம் இருந்துச்சு இல்ல, தமிழகத்துல இல்லையா? இந்த பெண்களை பொட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இளம் பிராயத்திலேயே விக்கிரக கோவில்ல கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, அவங்கள விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த தவறான பாதைக்கு அவர்கள் என்ன செய்யப்படுவாங்க, கட்டாயப்படுத்தப்பட்டு அவர்கள் விக்கிரக கோவிலில் கொண்டு போய் அப்படி அர்ப்பணிக்கப்பட்டு விடுவார்கள். அந்த கோவிலை நடத்துகிறவர்கள் மற்ற சமுதாயத்தில் பெரிய மனிதர்களாலே அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட்டு விடும், சீரழிக்கப்பட்டு விடும். இல்ல, விக்கிரக ஆராதனையிலே இது ஒரு பகுதியாகவே அந்த நாட்களில் என்ன செய்யப்பட்டிருந்தது, வைக்கப்பட்டிருந்தது. இதேதான், இது கானானியர்களுடைய வழக்கமாக இருந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. 10 வயதிலேயே அவளுடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட்டதுன்னா சீரழிக்கப்பட்டது, சின்ன பின்னமாக்கப்பட்டது. அவள் விரும்பி அந்த வாழ்க்கையை தெரிவு செய்யல, கட்டாயத்தின் அடிப்படையில அந்த வாழ்க்கைக்கு என்ன செய்யப்பட்டாள், கொண்டு போகப்பட்டாள். இப்ப நல்லா கவனிங்க, நான் ஆரம்பத்தில் சொல்றேன், எரிகோவினுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்னா சர்வ சங்காரம் பண்ணப்பட வேண்டிய ஜனங்கள் தேவனுடைய பார்வையில. ஏன்னா அவ்வளவு இச்சை ரோகங்கள், அதனால வந்த வியாதிகள் காணப்படுகிறது. ஒண்ணு. அந்த சூழ்நிலையில இப்ப எரிகோ பட்டணத்துல இந்த ராகாப் என்கிற ஸ்திரீயானவள் குடியிருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா கட்டாயத்தின் அடிப்படையில ஒரு தவறான பாதைக்கு அவள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், கொண்டு போகப்பட்டிருக்கிறார். இப்ப ஒரு கட்டத்துல இப்ப இந்த ராகாப் என்ன செய்கிறாள்னா இஸ்ரவேலின் தேவனை குறித்து கேள்விப்படுகிறாள். இஸ்ரவேலர்களுக்கு தேவன் செய்த நன்மைகள், அவர்களை அவர் நடத்தி கொண்டு வருகிற வழிகள், அவைகளை குறித்து அவள் என்ன செய்கிறாள்னா கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டு தேவன் மேல நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்கிறாள். தேவன் மேல என்ன வைக்கிறாள், நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்கிறாள். சரியா, நம்பிக்கை வைக்கிறாள். நம்பிக்கை வச்சுட்டு இப்ப அவள் என்ன செய்கிறாள்னா அந்த மன்னனிடத்தில் சொல்லுகிறாள், அந்த மக்களிடத்தில் சொல்லுகிறாள், இல்ல நான் இந்த பாவத்தை செய்ய முடியாது, இந்த பாவ வாழ்க்கை நான் வாழ மாட்டேன், இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புகிறாள். திரும்பவும் நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், she was repented. அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவள் என்ன பண்ணினாலாம், மனம் திரும்பினாள். அவ சொல்றா, இல்ல எனக்கு நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விளங்கும். அவள் எந்த விதத்தில் மனம் திரும்பி இருந்தால் என்று சொல்லி, எந்த விதத்தில் விசுவாசித்தால், எப்படி மனம் திரும்பினாலும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல புரியும். சரியா? இல்ல எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், நான் இதை செய்து நான் பிழைக்க விரும்பலன்னு சொல்லி எப்படி ஆகிலும் நான் அந்த பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவள் மனம் திரும்பினால், அவள் மன்னனிடத்திலும் மக்களிடத்திலும் சொல்லுகிறாள், இல்ல நான் இந்த வாழ்க்கையை வாழ மாட்டேன், இப்படிப்பட்ட காரியங்களை நான் இனிமே என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்வதில்லை, செய்வது கிடையாது என்று சொல்லி அவள் வாழ்க்கையை விட்டு, அந்த பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புகிறாள். நான் நூற்றாவது பிழைத்துக் கொள்ளுகிறேன். என்ன நூற்றாவது நான் சணல் நூலை எடுத்துட்டு வந்து அதை வைத்து வேலை செய்து நான் நூற்றாவது பிழைத்துக் கொள்ளுகிறேன். இந்த பாவ வாழ்க்கையை என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன் என்று சொல்லி அவள் தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து என்ன செய்கிறாள் என்று சொன்னால் மனம் திரும்புகிறாள். நல்லா கவனிங்க, ராகாப்பினிடத்திலே வேறு யாரிடத்திலும் இல்லாத குணசாலியான ஸ்திரீக்குடைய அடையாளங்கள் ராகாப்பினிடத்தில் இருந்திருக்கிறது. வேற யார்ட்டையும் வேதம் முழுவதும் எத்தனையோ ஸ்திரீகள், பரிசுத்த ஸ்திரீகள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அவர்கள் யாரிடத்திலும் சொல்லப்படாத குணசாலியான ஸ்திரீக்குரிய அடையாளங்கள் யாரிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராகாப்பினிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வாக்கியம். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே, வீட்டின் மேல என்ன தட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததா, சணல் தட்டைகளை வாங்கி அவைகளை எடுத்து அதை நூலாக மாற்றி அவைகளை விற்று, அதனாலதான் அவள் வீட்டில் சிவப்பு நூல் கயிறு இருந்துச்சு. என்ன கயிறு இருந்துச்சு, சிவப்பு நூல் கயிறு. இந்த சணல் தட்டையில வேலை செய்யறது யாரு செய்வாங்க தெரியுமா,
குணசாலியான ஸ்திரீகள் மட்டும்தான் இந்த சணல் தட்டைகள்ல வேலை செய்வாங்க. அது குணசாலியான ஸ்திரீக்கு உரிய அடையாளம். நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி சொல்லுங்க. எதை தேடியா? 31வது நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரம் எந்த ஸ்திரீக்குரிய அடையாளங்களை பேசுகிறது? குணசாலியான ஸ்திரீக்குரிய அடையாளங்களை பேசுகிறது இல்ல. அதுல ஒரு அடையாளம் என்னன்னா, குணசாலியான ஸ்திரீகள் என்ன செய்வாங்களாம்? வாசிங்க பார்க்கலாம். ஆட்டு மயிர்ல வேலை செய்வாங்களாம். அப்புறம் சணல்ல வேலை செய்வாங்களாம். ஏன்னா சணல்ல வேலை செய்யறது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. சணல் தட்டைகளை அது குச்சி குச்சியா வளர்ந்து நிற்கும். அந்த சணல் தட்டைகளை எடுத்துட்டு வரணும், வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து அதை என்ன செய்வாங்கன்னா, நிழல் காய்ச்சல்ல, வெயில்ல காய வைக்க கூடாது, நிழல்ல வீட்டுக்குள்ள பரன்லையோ அல்லது வீட்டினுடைய ஏதாவது ஒரு பகுதியிலையோ அடுக்கி வச்சு நிழல்ல அது காய விடணும் சில நாட்கள். காஞ்ச பிறகு ஒரு கத்தி எடுத்து என்ன செய்வாங்கன்னா, அந்த அப்படியே சணல் தட்டை என்ன செய்வாங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே என்ன செய்வாங்கன்னா பீல் பண்ணுவாங்க, அதை கிழிப்பாங்க. கிழிச்ச உடனே உள்ள அந்த சணல் வந்து அப்படி கெட்டியான பஞ்சு போல பொருள் போல அப்படி இருக்கும். அதை வெளியே எடுத்து மொத்தமா ஒன்னா வச்சு குமிப்பாங்க. அந்த சணலை மொத்தமா குமிச்சிட்டு ஒரு பெரம்பை எடுத்து பல நாட்கள் மாதங்கள் அதை அடிப்பாங்க. எவ்வளவு அடிக்கிறாங்களோ கை அசந்து போகும் பார்த்துக்கிறீங்க. அவ்வளவு பல நாட்கள் உட்கார்ந்து என்ன செய்யணும், அதை அடிச்சுட்டே இருக்கணும். எவ்வளவு அதை அடிக்க தான் அது என்ன செய்ய ஆரம்பிக்கும், சாஃப்டா மாற ஆரம்பிக்கும். எவ்வளவு அது சாஃப்டா மாறுதோ அவ்வளவு அதனுடைய விலை அதிகமாகும். அதுக்கப்புறம் அதை சிவப்பு நூலாக என்ன செய்வாங்க, அதை சிவப்பு நூலாக, இளநீல நூலாக, ரத்தாம்பர நூலாக என்ன செய்வாங்க, சாயம் ஏற்றுவது. அதுக்கு அப்புறமா செய்து அதை விற்பாங்க. எவ்வளவு அடிக்கிறாங்களோ அவ்வளவு சாஃப்டா மாறும். அதனால இந்த மற்ற ஸ்திரீகள்லாம் இந்த சணல் நூல்ல வேலை செய்யறத விரும்ப மாட்டாங்க. அது அவ்வளவு சாதாரண லகுவான பணி கிடையாது. அது யாருன்னா செய்வாங்கன்னா, ரொம்ப குணசாலியான ஸ்திரீகள் தான் எந்த நூல்ல வேலை செய்வாங்க, சணல் நூலை கொண்டு வேலை செய்வாங்க. வேதத்துல எத்தனையோ ஸ்திரீகள் இருந்திருக்கிறாங்க. சாராள் இருந்திருக்காங்க, ரெபேக்காள் இருந்திருக்காங்க, லேயாள், ராகல் இருந்திருக்கிறாங்க. எவ்வளவோ ஸ்திரீகளை குறித்து, ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நகோமியை குறித்து, எஸ்தரை குறித்து, எவ்வளவோ ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவர்கள் யாரிடத்திலும் சொல்லப்படாத குணசாலியான ஸ்திரீக்குரிய அடையாளங்கள் ராகாபினிடத்தில் இருந்திருக்கிறது இல்ல. அவன் சொல்றான், நான் நூற்றாவது பிழைச்சுக்கிறேன் ஐயா, நான் கடினமான வேலை செஞ்சாவது பிழைச்சுக்கிறேன். இனிமே நான் தேவனை குறித்து அறிஞ்சிட்டேன். இனிமே இப்படிப்பட்ட வாழ்க்கைய நான் என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன். நான் நூற்றாவது பிழைத்துக் கொள்ளுகிறேன். அல்ல யோசிச்சு பாருங்க. மன்னனிடத்திலும் மக்களிடத்திலும் சொன்ன உடனே எரிக்கோ மன்னன் என்ன செய்கிறான், எரிக்கோ ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, அப்படியா, ஒண்ணு நாங்க சொல்றபடி எங்க விக்கிரக கோவில்கள்ல இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நீ உடன்படணும். இல்லைன்னு சொன்னா உன்னை நாங்க என்ன செய்யறோம்னா, நீ இதுக்கு உடன்பட மறுக்கிறார். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவளை கொண்டு போய் பட்டணத்தினுடைய அலங்கத்துல, அலங்கம்னா பட்டணத்துக்கு பெரிய கோட்டை சுவர் இருக்கு பாருங்க, அந்த பட்டணத்தினுடைய கோட்டை சுவர்ல கொண்டு போய் குடி வைக்கிறாங்க. யாருமே இப்படிப்பட்ட ஸ்திரீகள் விக்கிரக கோவில்கள்ல பட்டணத்தின் மத்தியில அல்லது அரண்மனை ஓரங்களில தான் குடி வைக்கப்படுவார்கள். விக்கிரக கோவில்களை சுற்றிலும் தான் குடி வைக்கப்படுவார்கள். ஆனா இவளோ எங்க போய் குடி வைக்கப்படுகிறார், அலங்கத்துல கொண்டு போய் குடி வைக்கப்படுகிறார். ஏன் அலங்கத்துல வைக்கிறாங்கன்னா, இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் பட்டணங்கள் அந்த நாட்கள்ல சேஃப் கிடையாது இல்லையா, பாதுகாப்பு கிடையாது இல்லையா. அந்த நாட்கள்ல அடிக்கடி கொள்ளையர்கள் படையெடுத்து வருவாங்க. அவர்கள் பட்டணத்தை தாக்குகிற போது அந்த பட்டணத்தினை சுற்றி பகுதியில் குடியிருக்கிறவங்க, அந்த அலங்கத்துல குடியிருக்கிறவங்க அவர்களைத்தான் கொலை செய்து அவர்களுடைய உடைமைகளை என்ன செஞ்சிருவாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்ப மன்னனும் மக்களும் என்ன நினைக்கிறாங்க, ஒண்ணு நீ இந்த வாழ்க்கைக்கு உட்படு, நாங்க சொல்ற இந்த பாவ காரியங்களும் செய்ய, இல்லைன்னா உன்னை எங்க கொண்டு போய் குடி வச்சிருவோம் நாங்க,
அலங்கத்து மதில்ல கொண்டு போய், வேதம் அதை 2 தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுது பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். 2:15 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டார். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அது அந்த சென்டென்ஸை பாருங்க. அவள் வீடு எங்க இருந்துச்சா? அலங்கத்து மதிலில். அதுவே போதும் இல்ல, நமக்கு விளங்கிருச்சுல்ல, விளங்கிருச்சுல. திரும்பவும் ஆவியானவர் அதை ஸ்ட்ரெஸ் பண்றாரு பாருங்க. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அதே வார்த்தையை திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு பாருங்க. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். வேதம் ஒரு பொதுவா எல்லாத்தையும் நமக்கு சொல்லாது இல்லையா? எல்லாத்தையும் ஆவியானவர் என்ன செய்து வைக்க மாட்டார், எழுதி வைக்க மாட்டார். அவ ஒரு தடவை ஒரு விஷயத்தை எழுதி வைக்கிறத என்னது பெருசு. ஆனா வேதம் அதை 2 தடவை பதிவு செய்து பாருங்க. அவள் அலங்கத்துல குடியிருந்தா. அவ எங்க குடி வைக்கப்பட்டிருந்தாலாம்? அலங்கத்து மதிலின் மேலதான் அவளுடைய வீடு என்ன செய்ததான். அதை அழுத்தி சொல்றாரு பாருங்க. ஏன்னா அலங்கத்து மதில்ல குடியிருப்பது என்பது எந்த நேரத்திலும் மரணத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. மன்னனும் மக்களும் சொல்றாங்க, உன்னை இந்த பாவ வாழ்க்கைக்கு உட்படணும், இல்லைன்னா நீ அலங்கத்து மதில்ல கொண்டு போய் வச்சிருவோம். இல்ல பரவாயில்ல, நீங்க என்னை எங்க கொண்டு போய் வேணாலும் குடி வைங்க, நான் செத்தாலும் சாகுறேன், இனி இந்த பாவ வாழ்க்கையை நான் என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன். நான் நூற்றாவது சலல் நூல்ல வேலை செய்தாவது நான் பிழைத்துக் கொள்ளுகிறேன், இந்த வாழ்க்கைக்கு உட்பட மாட்டேன் என்று சொல்லி அவள் மனம் திரும்பினால் விளைவு அலங்கத்து மதிலின் மேல் குடி வைக்கப்பட்டாள். வேற யாராவது பைபிள்ல பார்த்திருக்கீங்களா அலங்கத்து மதில்ல போய் குடி இருந்ததா? வேற யாரையாவது பார்த்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா அவர் சொல்லும்போது, மற்றவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு, மற்றவங்க சொல்லும்போது என்ன அதாவது 2 வேவுகாரர் வந்தாங்க இல்லையா? 2 வேவுகாரர் வருகிற போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ உன்னுடைய தாய் தகப்பன் எல்லாரையும் உன்னுடைய வீட்டில் என்ன செஞ்சு வச்சுக்க, சேர்த்து வச்சுக்க, உன்னுடைய வீட்டில் என்ன செஞ்சு வச்சுக்க, சேர்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அவங்க என்ன அர்த்தமாகுது அப்படின்னா, இவளுடைய தாய் தகப்பன் யாருமே இவளோட அலங்கத்து மதிலுக்கு என்ன செய்யவே இல்லை. அவங்களும் என்ன சொல்றாங்க, சொந்த சகோதரர் தாய் தகப்பன்மார் என்ன சொல்றாங்க, ஒண்ணு நீ ராஜா சொல்ற மாதிரி வாழ்ந்தீனா பட்டணத்துக்குள்ள இருக்கலாம், இல்லைன்னா உன்னை எங்க கொண்டு போய் வச்சிருவோம், நாங்க அலங்கத்து மதிலின் மேல கொண்டு போய் வச்சிருவோம். சொந்த தாய் தகப்பன்மார் கைவிட்டாங்க, சொந்த சகோதரர் கைவிட்டு இருக்கிறாங்க, சொந்த நாட்டு மன்னன் அவளை சாகட்டும் என்று சொல்லி, கொள்ளையாடப்படட்டும் என்று சொல்லி அலங்கத்து மதிலின் மேல் கொண்டு போய் வைத்திருக்கிறான். சொந்த ஜனங்கள் இத்தனை நாட்கள் அவளை தவறான பாதையிலே பயன்படுத்தினவர்கள் அவள் மரித்து போகட்டும் என்று சொல்லி அவளை கொண்டு போய் அலங்கத்து மதிலின் மேல் குடி வைத்து விட்டார்கள். இதுதான் சூழ்நிலை, இதுதான் அட்மாஸ்பியர். இங்க நடக்கிற சம்பவத்தினுடைய பின்னணி இதுதான். சரியா? எரிகோ ஜனங்கள் சர்வ சங்காரம் பண்ணப்பட வேண்டிய ஜனங்கள். அந்த ஜனங்கள் மத்தியில ராகாப் ஸ்திரீ தேவனை விசுவாசித்து இப்ப அவள் அந்த பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பினதன் விளைவாக அலங்கத்திலே குடி வைக்கப்பட்டிருக்கிறார். சரியா? சரி, இப்ப கவனி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டுட்டாங்க. இதுதான் எரிகோ பட்டணத்துடைய சூழ்நிலை. சரியா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வர்றாங்க. சரியா? சரி, கவனிங்க. எகிப்துல இருந்து வருகிற போது வனாந்தரத்துல வர்றாங்க. எப்படி வருவாங்க அப்படின்னா, இஸ்ரவேல்ல 12 கோத்திரம். சொல்லுங்க, எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். லேவி கோத்திரத்தை சேர்த்தா 13. சொல்லுங்க, லேவி கோத்திரத்தை சேர்த்தா என்ன, எத்தனை? 13. சரியா? லேவி கோத்திரத்தை கணக்குல சேர்க்கிறது கிடையாது. இஸ்ரவேல்ல 12 கோத்திரம். அடுத்து அதை தவிர்த்து பார்த்தா ஆசாரிய கோத்திரம், லேவி கோத்திரம். இஸ்ரவேல்லையே மிகச்சிறந்த கோத்திரமாய் பார்க்கப்பட்டது எதுனா, விலையேற பெற்ற கோத்திரமாய் பார்க்கப்பட்டது, முதல்ல பார்க்கப்பட்டது எதுனா லேவி கோத்திரம். லேவி கோத்திரம்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஆசாரியர்கள் லேவியர்கள்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்யறாங்கல்ல, அவர்கள் தான் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்? அவர்கள் எல்லாம் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா? அப்ப அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். சரியா? லேவி கோத்திரத்தில் பிறக்கிறதுனா அது பெரிய மேன்மை, பெரிய பாக்கியம். நீங்க எந்த கோத்திரம் அப்படின்னா அது சொல்றதே ஒரு கர்வமா சொல்லுவாங்க, நாங்க லேவி கோத்திரம் அப்படிம்பாங்க. சரியா? முதல்ல லேவி கோத்திரம் ரொம்ப பிரசியஸ். சரி, அடுத்து யூதா கோத்திரம் ரொம்ப பிரசியஸ். சொல்லுங்க, எந்த கோத்திரம் ரொம்ப பிரசியஸ்?
யூதா கோத்திரம் தான் ரொம்ப பிரசியஸ். 2 கோத்திரம் ரொம்ப பிரசியஸ் ஆனது. ஒன்னு லேவி கோத்திரம், இன்னொன்னு யூதா கோத்திரம். சொல்லுங்க, ஒன்னு என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். அடுத்தது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். சரி, இப்ப கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. புறப்பட்டு கானானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? சரி, எப்படி வருவாங்கன்னா, முதல்ல உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போவாங்க. லேவி கோத்திரம் முன்னாடி போகும். சொல்லுங்க, எந்த கோத்திரம் முன்னாடி போகும்? லேவி கோத்திரம் முன்னாடி போவாங்க. சரி, அதுல இருந்து ஒரு 2000 முழம் 3000 அடி தள்ளி ஒவ்வொரு கோத்திரமா நிப்பாங்க. யூதா கோத்திரம் நிப்பாங்க, அடுத்தது இசக்கார் கோத்திரம், வரிசையா இப்படி அந்த ஆர்டர்ல என்ன செய்வாங்கன்னா 12 கோத்திரமும் வரிசையா நிப்பாங்க. ஒவ்வொரு கோத்திரமும் நிப்பாங்க. சரியா? சரி, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு பிரபு உண்டு. சொல்லுங்க, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் யாரு உண்டு? அந்த கோத்திரத்திலே செல்வாக்கான ஒரு பெரிய மனிதர், செல்வந்தம் மிகுந்த, செல்வாக்கு மிகுந்த ஒரு பெரிய மனிதர், அவர் தான் அந்த கோத்திரத்துக்கு என்னவாக இருப்பார்? பிரபுவாக இருப்பார். பிரின்ஸ் அவர் தான். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு பிரபு உண்டு. யூதா கோத்திரத்துக்கு ஒரு பிரபு, இசக்கார் கோத்திரத்துக்கு செபுலோன், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு பிரபு உண்டு. சரியா? சரி, இப்ப கவனிங்க. முதல்ல உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாம் போறாங்க. அது லேவி கோத்திரம் போகிறது முன்னாடி. அதுக்கு அடுத்து பின்னாடி வர்றதுல முதல் கோத்திரமாய் வருவது எந்த கோத்திரம்னா யூதா கோத்திரம் தான் வரும். சொல்லுங்க, முதல்ல யாரு வருவா? சத்தமா சொல்லுங்க, யூதா கோத்திரம் தான் முதல்ல வருவாங்க. சரியா? சரி, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு பிரபு இருக்கிறாங்க இல்லையா? சரி, இப்ப இந்த யூதா கோத்திரத்துக்கு பிரபுவாக இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா அம்மினதாப் என்கிறவர் பிரபுவாக இருக்கிறார். சொல்லுங்க, யாரு பிரபுவாக இருக்கிறது? அம்மினதாப் என்பவர் பிரபு. அவர் தான். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கொடி இருக்கும். இப்ப யூதா கோத்திரத்துக்குன்னா சிங்கம் வரையப்பட்ட ஒரு கொடி இல்லையா? ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அதனுடைய அதுக்குன்னு சொல்லி யாக்கோபு ஒவ்வொருத்தரையும் சொல்றாருல, நீ சர்ப்பத்துக்கு அடையாளமானவன், நீ குதிரைக்கு அடையாளமானவன், நீ மானுக்கு அடையாளமானவன், நப்தலி நல்ல பெண் மான் அப்படிலாம் சொல்றாருல. நப்தலினா மான் வரையப்பட்ட ஒரு கோத்திரம், யூதா பால சிங்கம், அதனால சிங்கம் வரையப்பட்ட ஒரு கோத்திரம், அந்த ஒரு கொடி, சிங்கம் வரையப்பட்ட ஒரு கொடி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி உண்டு, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும். இப்ப யூதா கோத்திரம் என்ன கொடி வச்சிருக்கிறாங்க? அவங்க சிங்கம் வரையப்பட்ட கொடியை கையில வச்சிருப்பாங்க. அந்த யூதா கோத்திரம் தான் ஃபர்ஸ்ட் வரும். சரியா? சரி, இப்ப யூதா கோத்திரத்துக்கு அம்மினதாப் பிரபுவாக இருக்கிறார். சொல்லுங்க, யூதா கோத்திரத்துக்கு யாரு பிரபுவாக இருக்கிறது? அம்மினதாப் என்கிறவர் பிரபுவாக இருக்கிறார். சரி, கொஞ்ச நாள்ல இந்த அம்மினதாப் மரிக்கிறார். சொல்லுங்க, இந்த அம்மினதாப் என்ன செஞ்சிடறாரு? மரிச்சிடறார். மரிச்ச உடனே அவருடைய பையன் நகசோன், சொல்லுங்க, அவருடைய பையன் நகசோன் என்கிறவன் பிரபுவாக மாறுகிறான். சொல்லுங்க, இப்ப யாரு பிரபுவாக மாறுகிறது? நகசோன் பிரபுவாக மாறுகிறான். சரியா? 1 நாளாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். ராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். இப்ப அம்மினதாப்புக்கு அடுத்து யூதா புத்திரருக்கு யாரு பிரபுவாக மாறுகிறது? நகசோன் தான் இப்ப பிரபுவாக மாறுகிறார். சரியா? இதை கொஞ்ச நேரம் நல்லா ஊன்ற கவனிச்சிருங்க, அப்பதான் நான் வியாக்கியானம் சொல்ல ஈஸியா இருக்கும். சொல்லுங்க, இப்ப முதல்ல பிரபுவாக வந்தது யாரு? அம்மினதாப். இப்ப அம்மினதாப் மரிக்கிறான். அவனுடைய ஸ்தானத்துல அவனுடைய மகன் யாரு பிரபுவாக மாறுகிறது? நகசோன் இப்ப என்னவா மாறுறான்னா பிரபுவாக மாறுகிறான். சரியா? சரி, இந்த நகசோனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. இந்த நகசோனுக்கு ஒரு சகோதரின்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த நகசோனுக்கு ஒரு சகோதரி இருக்கா. சரியா? இவளை யாரு கல்யாணம் பண்றதுன்னா பிரதான ஆசாரியனாகிய ஆரோன். எந்த கோத்திரம்? ஆசாரியன்னா எந்த கோத்திரம்? சத்தமா சொல்லுங்க, லேவி கோத்திரம் இருக்கு பாருங்க. பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் யூதா கோத்திரத்து பிரபுவாகிய நகசோனுடைய தங்கைய கல்யாணம் பண்றார். யாத்திராகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசாபாலை விவாகம் பண்ணினான். எபிரேய பாஷையில சொன்னா எலிசாபால், கிரேக்க பாஷையில சொன்னா எலிசபெத். எபிரேய பாஷையில சொன்னா எலிசாபால், கிரேக்க பாஷையில சொன்னா என்னது? எலிசபெத். இப்ப கவனிங்க, இந்த நகசோனுடைய தங்கச்சி எலிசாபால யாரு கல்யாணம் பண்றா? பிரதான ஆசாரியனாகிய யாரு கல்யாணம் பண்றா? சத்தமா சொல்லுங்க,
இப்ப நான் திருப்பி கேட்கிறேன், இஸ்ரவேல்ல எத்தனை கோத்திரம் ரொம்ப மேன்மையான கோத்திரம்? 2 கோத்திரம். வெரி குட். யாரு என்னென்ன கோத்திரம்? முதல்ல லேவி கோத்திரம். வெரி குட். லேவி கோத்திரத்திலே பிரபு யாரு? லேவி கோத்திரத்திலே பெரிய ஆள் யாரு? லேவியனா ஆசாரியனா பிரதான ஆசாரியனா? யாரு இப்ப லேவி கோத்திரத்துல பெரிய பிரபு யாரு? பிரதான ஆசாரியன். இப்ப பிரதான ஆசாரியனா யார் இருக்கிறா? ஆரோன். சொல்லுங்க, யார் இருக்கிறா? இப்ப ஆரோன் இருக்கார். சரி, அது லேவி கோத்திரம். அடுத்து இன்னொரு கோத்திரம், பெரிய கோத்திரம், ரொம்ப பிரசியஸான மேன்மையான மகிமையான கோத்திரம். அது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துக்கு அம்மினதாப்புக்கு அப்புறம் இப்ப யாரு பிரபு ஆயிருக்கிறது? நகசோன். நகசோனுடைய தங்கச்சி யாரு? எலிசாபாத். இந்த எலிசாபால யாரு கல்யாணம் பண்றா? ஆரோன். அப்ப 2 கோத்திரமும் இப்ப சம்பந்தம் கலக்குது பாருங்க. யார் யாரு? லேவி கோத்திரமும் அடுத்து எந்த கோத்திரமும் சம்பந்தம் கலக்குறாங்க? யூதா கோத்திரமும். அதுவும் சாதாரண குடும்பமா சம்பந்தம் கலக்குது. லேவி கோத்திரத்திலே பெரிய ஆளு யாரு? ஆரோன். அவர் யார கல்யாணம் பண்றா? இங்க யூதா கோத்திரத்திலே பெரிய குடும்பம் எந்த குடும்பம்? சொல்லுங்க. அம்மினதாப்பினுடைய குடும்பம். அல்ல, இப்ப யாரு அந்த குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறது? நகசோன். அவன் தான் யூதா கோத்திரத்திலே பெரிய பிரபு, பெரிய செல்வந்தன். அவனுடைய தங்கச்சிய கல்யாணம் பண்றான். எப்படி குடும்பங்கள், ராயல் ஃபேமிலிஸ் கனெக்ட் ஆகுறாங்க பாருங்க. இல்ல சரியா? விளங்குதா? அது விளங்குறவங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நகசோனுடைய பிரதர் இன் லா தான் பிரதான ஆசாரியன். எப்படி ஃபேமிலி பாத்துக்கிறீங்க? இது ஆரோன், பிரதான ஆசாரியன் ஆரோன்னா சாதாரணம் கிடையாது. இஸ்ரவேல்லே மிகப்பெரிய மனுஷன். மோசேக்கு அடுத்தபடியா நிக்கிறது அவன் தான். மிகப்பெரிய மனுஷன். மோசேக்கு அண்ணன் வேற. அந்த குடும்பம் எந்த குடும்பத்துல சம்பந்தம் கலக்குது? யூதா கோத்திரத்திலே பெரிய பிரபு, பணக்காரங்க, பெரிய அதிபதிகள். அந்த குடும்பத்து பேரை சொன்னா இஸ்ரவேல் தேசத்துக்கே தெரியும். 30 லட்சம் பேருக்கு தெரியும். அம்மினதாப்பின் குடும்பம், நகசோனின் குடும்பம்னா நகசோனின் தங்கைய எல்லாரையும் இஸ்ரவேலுக்கே தெரியும். அப்படிப்பட்ட பேர் பெற்ற குடும்பம் நகசோனின் குடும்பம். 2 குடும்பமும் இப்ப என்ன செய்து சம்பந்தம் கலந்திருக்கு. சரியா? சரி, இப்ப கவனிங்க. அம்மினதாப் கொஞ்ச தூரம் கொடிய எடுத்துட்டு வனாந்தரத்தில் டிராவல் ஆகிறார். அவர் மறிச்சிடுறார். அவர் மறிச்ச உடனே யாரு வர்றது? நகசோன் வர்றாரு. அவர் கொடியை பிடிச்சிட்டு டிராவல் ஆகுறாரு. அப்ப அவருடைய தங்கையை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறது? ஆரோன். எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? லேவி கோத்திரம். அதுவும் என்ன வேலை செஞ்சவர்? சாதாரண ஆசாரியனா? அவரு என்ன வேலை செஞ்சவர்? அதுவும் முதல் பிரதான ஆசாரியன், the first high priest பாத்துக்கிறீங்க இல்லையா? அவர் கல்யாணம் பண்ணிட்டார். சரி, இப்ப கவனிங்க. இப்ப நகசோன் கொடியை பிடிச்சிட்டே வர்றாரு. கொஞ்ச நாள் ஏறக்குறைய வனாந்தர பயணம் முடியுது. ஏறக்குறைய வனாந்தர பயணம் முடிய போற நேரம், கானானுக்குள்ள போக போறாங்க. இப்ப நகசோனும் மரிக்கிறார். சொல்லுங்க, யாரு மரிக்கிறது? நகசோன் மரிச்சிறார். நகசோனுக்குடைய குமாரன் சல்மோன் இப்ப கொடியை பிடிக்க வருகிறான். சல்மோன் அடுத்த பிரபுவா வர்றான். சொல்லுங்க, யாரு அடுத்த பிரபுவா வர்றது? சல்மோன். சத்தமா இந்த பேரை இப்ப நம்ம சல்மோன் தான் நம்ம பார்க்க போற டார்கெட். சல்மோன் தான் சப்ஜெக்ட். சல்மோன் தான். சொல்லுங்க, இப்ப யாரு இப்ப அடுத்த பிரபுவா வர்றது? நகசோனுக்கு அடுத்து யாரு பிரபுவாக மாறுவது? சல்மோன். சல்மோன்னா பர்ஃபெக்ட் மேன் அர்த்தம், பரிபூரணன். சல்மோனை பார்க்கிறதுக்கு ஆள் நல்ல 6 அடி உயரம், நல்ல அழகு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு மாசு மறு கிடையாது. ஒழுக்க ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் மாரல் லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டான ஆளு. சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஆளு? சல்மோன் அப்படின்னாலே எபிரேய பாஷையில பர்ஃபெக்ட் மேன். சொல்லுங்க, என்ன மேன்? பரிபூரணன். சொல்லுங்க, எப்படிப்பட்டவன்? சல்மோன்னா என்ன அர்த்தம்? இப்ப சல்மோன் தான் யூதா கோத்திரத்துக்கு பிரபுவாயிட்டான். எப்படி ஆள் பாருங்க. அப்பாவுடைய தங்கச்சி. அப்பாவுடைய தங்கச்சினா என்ன முறை வேணும்? அத்தை தானே? சொல்லுங்க, எனக்கு இதெல்லாம் நிறைய தெரியாது. நான் மனைவிட்டு தான் அப்பப்போ கேட்டுக்குவேன், இதுக்கு என்ன உறவு என்ன உறவுன்னு. எனக்கு அது அப்படியே பழகி வரல. அப்பாவுடைய தங்கச்சி யாரு? அத்தை. அந்த அத்தையை தான் யாரு கல்யாணம் பண்ணியிருக்கிறது? இவங்க அப்பாவுடைய தங்கச்சி அத்தையை தான் யாரு கல்யாணம் பண்ணியிருக்கிறது? ஆரோன். அப்ப ஆரோன் இவருக்கு என்ன முறை ஆகுது? மாமா முறை. இவங்க அங்கிள் ஆண்டி தான் அங்க கோத்திரத்துல, அங்க லேவி கோத்திரத்துல பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. இங்க இருக்கிறது யாரு? இப்ப சல்மோன் யூதா கோத்திரத்தினுடைய கொடியை பிடித்து கொண்டு உள்ள வருகிறான். சரியா? சரி, இப்ப கவனிங்க.
இஸ்ரவேலர்கள் நேரா யோர்தான் கரைக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா வந்துட்டாங்க. இப்ப யோசுவா 2 வேவுகாரரை என்ன செய்யறாரு? எரிகோ பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறார். போய் வேவு பார்த்துட்டு வாங்க. யூத பாரம்பரியத்துல அது அந்த 2 பேரும் ஒருவர் பினேகாஸ் என்றும் ஒருவர் காலேப் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த 2 வேவுகாரர் யார் யாராம்? ஒருவர் யாரு? பினேகாஸும், இன்னொருவர் யாராம்? காலேப் என்றும் சொல்லப்படும். நீங்க கேட்கலாம், பிரதர் பைபிள்ல தான் அது போடலையே பிரதர், அதை எப்படி பிரதர் நம்ம எடுத்துக்கிறது? ஏன் நான் இதை சொல்றேன்னா, இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த யூத பாரம்பரியத்தை ஏன் நம்ம கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ள, அதை கவனிக்க வேண்டியது ஏனாக இருக்கிறது அப்படின்னா, என்னன்னா இவங்க 2 பேரும், அதுலயும் பினேகாஸ் இருக்கான் பாருங்க, ரொம்ப மாரல் லைஃப்ல ரொம்ப கரெக்டான ஆளு இல்லையா? இவர்கள் 2 பேரும் தவறான நோக்கத்திற்காக ராகாபுடைய வீட்டுக்கு போகல. இவர்கள் 2 பேரும் ராகாப்பை குறித்து எப்படியோ கேள்விப்பட்டு போயிருக்கிறாங்க. இவள் தேவனை விசுவாசித்திருக்கிறாள் அல்லது ஏதோ கேள்விப்பட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, அவள் வீட்டில் போய் தகவல் சேகரிக்க வேண்டும் என்றுதான் போனார்களே ஒழிய, அவர்களுடைய நோக்கம் என்ன அல்ல, தவறானது அல்ல. ஏன்னா பினேகாஸ் ரொம்ப மாரல் லைஃப்ல ரொம்ப கரெக்டான ஆளு இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல கானானியர்களோடு வேசித்தனம் பண்ணப்ப ஒருவனாய் எழும்பி நின்று, இஸ்ரவேல்லையே 30 லட்சம் பேர்லயே ஒருவனாய் எழும்பி நின்று நீதியை சரி கட்டினவன் யாருதான்? பினேகாஸ் தான் இல்லையா? மாரல் லைஃப்ல ரொம்ப கரெக்டான ஆளு. அவன் தவறான நோக்கத்திற்காக எங்க போகல, ராகாப் வீட்டுக்கு போகல, தகவல் சேகரிப்பதற்காகத்தான் எங்க போனாங்க? ராகாப்பினுடைய வீட்டிற்கு போனாங்க. அதுபோல் ராகாப்புடைய வீட்டில் ராகாப்போட தங்கி இருக்கல, அவர்கள் ராகாப்பினுடைய மேல் வீட்டில் அந்த மச்சுக்குள்ள தனியாகத்தான் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? தங்கி இருந்தார்கள். அதை தெளிவுபடுத்துறதற்காகத்தான் அவங்க 2 பேரும் பினேகாஸ் காலேப் என்பதை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. சரி, இப்ப நல்லா கவனிங்க. 2 பேரை வேவுகாரரை இப்ப யோசுவா அனுப்புறார். அவங்க 2 பேரும் நேரா எரிகோ பட்டணத்துக்கு போறாங்க, உளவு பார்க்கிறாங்க. ராகாப் வீட்டுக்கு போறாங்க, தகவல்லாம் சேகரிக்கப்படுது. அப்ப ராகாப் அவர்களை காப்பாற்றுகிறா. அவ கேட்கிறா, எங்கள் ஜீவனை உயிரோட வைங்க. என்ன கேட்கிறா? எங்களுடைய ஜீவனை என்ன பண்ணுங்க, நீங்க உயிரோட வைங்க அப்படின்னு சொல்றா. அவங்க சொல்றாங்க, ஓகே நல்லது, நீங்க நாங்க வந்ததை யாருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. நீ எங்களை இந்த நூலை சிவப்பு நூல் கயிறு, சொல்லுங்க என்ன நூல் கயிறு? சிவப்பு நூல் கயிறு. அந்த நூல் கயிற்றுனால எங்களை என்ன செஞ்சு விட்டுரு, நீனு இறக்கி விட்டுரு. இந்த கயித்தை உன்னுடைய ஜன்னல்ல என்ன பண்ணி வச்சிரு, நீனு கட்டி வச்சிரு. நாங்க உங்களை என்ன பண்ணிடுறோம், கண்டிப்பா காப்பாற்றி விடுகிறோம் என்று சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள்ள வரணும். சரியா? சரி, இப்ப கவனிங்க. யோர்தானை கடக்கணும். முதல்ல ஆண்டவர் லேவி கோத்திரத்துல ஆசாரியர்களை என்ன செய்ய சொல்றார்? எடுத்துக்கொண்டு உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு யோர்தான் கரையில போய் என்ன செய்யுங்க, நீங்க நில்லுங்கன்னு சொல்றார். யோர்தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஆசாரியர்கள் யோர்தானுடைய கரையில வந்து நின்ன உடனே யோர்தான் என்ன செய்யுது? அப்படியே பிரிந்து தண்ணீர் குவியலாக நிற்கிறது. தண்ணீர் எப்படி நிக்குதா? தண்ணீர் ததும்பி தான் நிக்கும். சொல்லுங்க, தண்ணீர் எப்படி நிக்கும்? ததும்பி. பாத்திரத்துல தண்ணியை வச்சீங்கன்னா ததும்பி நிக்குமா, குவியலா நிக்குமா? ததும்பி தான் நிக்கும் இல்லையா? ஒரு டேம்ல தண்ணி நின்னா ததும்பி தான் நிக்கும். ஆனா இந்த தண்ணி ததும்பி நிக்கல, எப்படி நிக்குது? அது குவியலா தனியா நிக்க ஆரம்பிக்கிறது. சரி, இப்ப தண்ணி நின்ன உடனே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கொடியை பிடித்து கொண்டு புறப்பட்டு உள்ள வரணும். ஒவ்வொரு கோத்திரமா உள்ள வரணும் இல்லையா? முதல்ல வர்றது எந்த கோத்திரம் வரணும்? யூதா, லேவி கோத்திரம் வந்து நிக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. அடுத்து பின்னாடி ஜனங்கள் வர்றாங்கல்ல, ஜனங்கள்ல எந்த கோத்திரம் முதல்ல வரணும்? யூதா கோத்திரம். இப்ப யூதா கோத்திரத்துக்கு பிரபு யாரு? சொல்லுங்க, சல்மோன் பிரபு. இப்ப யூதா கோத்திரத்துக்கு பிரபு யாரு? யூதா கோத்திரத்துக்கு கொடியை பிடிச்சுக்கிட்டு அப்படி கம்பீரமா பரிபூரணனா பெர்ஃபெக்ட் மேனா அப்படி அந்த முதல்ல அந்த யோர்தானை கடந்து அப்படி அந்த கானானுக்குள்ள முதல்ல அப்படி காலடி எடுத்து வச்சது யாரு தான் வர்றது? சல்மோன் தான் முதல்ல பிரபுவாக உள்ள வர்றான். இப்ப 30 லட்சம் பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? உள்ள வந்துட்டான். ஆண்டவர் சொல்றார், இங்க பாருங்கப்பா, எல்லா ஜனங்களும் எரிகோ பட்டணத்தை என்ன செய்யுங்க? சுற்றி வாங்க. பெரிய பட்டணம் அது, சுற்றி வாங்க. முதல் நாள் ஒவ்வொரு நாள் தடவை சுற்றி வாங்க. 7வது நாள் எத்தனை தடவை சுற்றி வாங்க? 7 தடவை சுற்றி வாங்க.
7 தடவை சுற்றி முடிகிற போது எக்காலத்தை என்ன செய்யுங்க, ஊதுங்கன்னு சொல்லிட்டார். இப்ப ஒவ்வொரு நாளா சுற்றணும். இப்ப முதல்ல உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கிட்டு ஆசாரியர்கள் லேவி கோத்திரம் முன்னாடி போகுது. லேவி கோத்திரம் என்ன செய்யுது, முன்னாடி என்ன செய்யுது போகுது. சொல்லியிருப்பாங்கல்ல, பிரதான ஆசாரியர் இப்ப ஆரோன் மரிச்சிட்டாலும் ஆரோனுடைய பிள்ளைகள் எலேயாசார்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் அடுத்த பிரதான ஆசாரியர் ஆயிட்டாங்க. அவங்க சல்மோன்ட்ட சொல்லியிருப்பாங்க, சல்மோன் நாங்க முன்னாடி, ஏன்னா ஒரே குடும்பம் பாருங்க, ரெண்டு குடும்பமும் என்ன பண்ணிருக்கு, அத்தை பசங்க தானே, கசின் பிரதர்ஸ் தானே. அப்ப கசின் பிரதர் தானே பேசியிருப்பாங்க. எலேயாசார் பிரதான ஆசாரியன் சொல்லியிருப்பார் சல்மோனை பார்த்து, தம்பி நீங்க வந்துருங்க, நாங்க முன்னாடி போறோம், நீங்க அடுத்து கொடியை பிடிச்சிட்டு முதல்ல என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க, பேசியிருப்பாங்க இல்ல. இப்ப எலேயாசார் ஆசாரியர் இதை எடுத்துட்டு போறார், யோசுவெல்லாம் முன்னாடி போறாங்க. இப்ப முதல்ல இந்த 20-30 லட்சம் ஜனங்களுக்கும் முன்னாடி முதல்ல கொடியை பிடிச்சுக்கிட்டு யாரு போறது, சல்மோன். அப்படி கம்பீரமா நல்ல 5 அடி உயரம் உள்ள நல்ல ஆள் பார்க்க அப்படியே பரிபூர்ணன், பெர்ஃபெக்ட் மேன், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்க்க அப்படியே இளவரசன் மாதிரி இருக்கிறான். ஒரு மாசு மறு கிடையாது, லைஃப் மாரல் லைஃப் அவ்வளவு பரிபூரணனா ஒரு மனுஷன். முதல்ல கொடியை பிடிச்சிட்டு முதல் ஆளா வர்றான். 20 லட்சம் ஜனங்களுக்கும் 30 லட்சம் ஜனங்களுக்கும் முதல் ஆளா கொடியை பிடிச்சிட்டு வர்றான். இப்ப கவனிங்க, எல்லாரும் பட்டணத்து மேல இருந்து எட்டி பார்க்கறாங்க. 20 லட்சம் ஜனம், 20 லட்சம்னு எடுத்துக்கிறோமே, சில 30 லட்சம் சொல்லுவாங்க. அதாவது என்ன கணக்குனா 12 வயதுக்கு கீழே உள்ளவங்களை கணக்கு பண்ணாம பார்த்தா 30 லட்சம் 20ன்னு சொல்லுவாங்க. யுத்த வீரர்கள் 20 லட்சம், எல்லாரையும் சேர்த்தா 30 லட்சம் சொல்லுவாங்க. நம்ம 20னே கூட எடுத்துக்கிறோமே. 20 லட்சம் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. 20 லட்சம் ஜனங்களுக்கும் முன்னாடி முதல்ல கொடியை பிடிச்சுக்கிட்டு யாரு வர்றது, சத்தமா சொல்லுங்க, இனிமே நீங்க தான் பேசணும். சொல்லுங்க, முதல்ல கொடியை பிடிச்சிட்டு வர்றது யாரு? இப்ப மேல இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தோணும், முதல்ல ஒரு குரூப் போகுது, ஒரு டெய்டி குரூப் போகுது. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறாங்க, அதை விட்டுறலாம். அதுக்கு அடுத்து பார்த்தா 20 லட்சம் ஜனங்களுக்கும் தலைவனை போல முதல்ல நடந்து வர்றது யார் தான் நடந்து வர்றா? அப்ப இவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் யாருதான் தலைவன் போல இருக்கு, இந்த முன்னாடி நடந்து வர்ற இந்த மனுஷன் தான், இந்த சல்மோன் தான் என்ன போல இருக்கு, அவர்களுக்கு தலைவன் போல இருக்குன்னு அவனை அப்படியே பிரமிப்பா பார்க்கறாங்க. எல்லாருடைய கண்களும் பயத்தோடும் மிரட்சியோடும் பிரமிப்பா பார்க்குது, இன்க்ளூசிவ் ராகாபுடைய கண்கள் உட்பட எல்லாரும் பயத்தோட பார்க்கறாங்க. முதல் நாள் சுத்துறாங்க, 2வது நாள் சுத்துறாங்க, 7 நாள் சுத்துறாங்க. 7வது நாள் 7 விஷ சுத்தி வந்துட்டாங்க. என்ன நடக்க போகுது, உயிர் பயத்துல எரிக்கோ ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்ல, அத்தனை பேருக்கும் பயம், இன்க்ளூசிவ் ராகாப் உட்பட. ஏன்னா அவளுக்கும் பயம் இருந்திருக்கும்ல. இப்படி போயிருக்காங்களே 2 பேர் வந்தாங்களே, இவங்க போய் அந்த முன்னாடி கொடியை பிடிச்சிட்டு நடந்து வர்றாரு, அவர்கிட்ட ஏதாவது நம்மளை பத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஒருவேளை மறந்திருந்தா சரி, இவருக்கு தெரிஞ்சவன்னு வச்சுக்கிறோமே, 20 லட்சம் பேருக்குமா நம்மளை பத்தி தெரியும்? 20 லட்சம் பேருக்குமா நம்மளை பத்தி செய்தி சொல்லியிருப்பாங்க இல்ல? யாராவது ஒருத்தன் ஈட்டியவோ அம்பையோ எதையாவது எடுத்து எரிஞ்சான்னா என்ன செய்யறது? நம்ம யாருன்னு தெரியாம வெட்டி கொண்டு போட்டுட்டா என்ன? உள்ளுக்குள்ள பயம் இருக்கதானே செய்யும். உள்ளுக்குள்ள பயம். நம்ம யாராவது எங்கேயாவது ஒரு பெரிய மனிதர் வர சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒண்ணுக்கு 4 தடவை திரும்ப டபுள் செக் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? யாகாபுடைய அண்ணன் தம்பிலாம் சொல்லியிருப்பாங்க, உண்மையாவே சிவப்பு கயிறு தானா இல்ல மஞ்சள் கயிறா, நல்லா யோசிச்சியா, நல்லா தெரியுமா, சிவப்பு கயிறு தானே? ஆமா சிவப்பு கயிறு தான், இதுல தான் இறக்கி விட்டேன். எப்பா இந்த கயிறை நல்லா தொங்க போடுங்கப்பா, காத்து சுருன்ற போது எவனுக்கு தெரியாம போயிட போகுது இல்ல. எல்லாருடைய இருதயமும் பயம் உள்ளது. யோசிச்சு பாருங்க. இப்ப ராகாப் அதே அந்த மேல் வீட்டறையில தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வச்சுட்டு, அந்த மேல் வீட்டறையில மீன்ஸ் அலங்கத்தின் மேல குடும்பத்தை எல்லாம் கூட்டி வச்சுட்டு இருக்கிறா. 7 முறை சுற்றி வருகிறாங்க. எக்காலம் ஊதப்படுகிறது. 6வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 6வது அதிகாரம் 20வது வாக்கியம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே
உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் இளவரையும் ஆடு மாடுகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப 7 முறை சுற்றி வருகிறாங்க பட்டணத்தை. 7ஆம் முறை சுற்றி வந்து முடிகிற போது எக்காலம் ஊதப்படுகிறது. எக்காலம் ஊதப்பட்ட உடனே ஜனங்கள் எல்லாம் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தவுடனே இந்த பட்டணத்தினுடைய கோட்டை சுவர் இருக்குல்ல, சுற்றிலும் இருக்கிற பெரிய மதில் சுவர் இருக்குல்ல, அந்த மதில் சுவர் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரு சேர இடிந்து விழுகிறது. ஏதோ ஒரு பகுதி இடியல, அந்த வடக்கு பக்கத்துல கொஞ்சம் பகுதி இடிஞ்சிருச்சு, அல்லது தெற்கு பக்கத்துல கொஞ்சம் பகுதி இடிஞ்சிருச்சு, எல்லாரும் அதுக்குள்ள போங்க, அப்படி இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் பட்டணத்தை சுற்றி இருக்கிறாங்க. பட்டணத்தை சுற்றி இருக்கிற எல்லா மதில் சுவரும் இடிந்து விழுகிறது. எல்லா முழு அலங்கமும் அந்த முழு வாளும் இடிந்து விழுகிறது. எல்லாமே இடிந்து விழுகிறது. ஆனால் ராகாபின் வீட்டு பகுதி மாத்திரம் இடியாமல் நிற்கிறது. ராகாபினுடைய வீட்டு பகுதி மாத்திரம் இடியாமல் நிற்கிறது. எல்லாரும் பார்க்கிறாங்க, அந்த வீட்டு ஜன்னல்ல மாத்திரம் எது தொங்கிக் கொண்டிருக்கிறது? ஒரு சிவப்பு நூல் கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பார்க்கிறாங்க. சல்மோன் பார்க்கிறான், யோசுவா பார்க்கிறார், பினெகாஸ் எல்லாரும் பார்க்கிறாங்க. ஓ, பினெகாஸ் காலேபுக்கு என்ன தெரியும், மற்றவங்க எல்லாரும் பார்க்கிறாங்க. ஓ, இதுதான் அந்த ஸ்திரீயினுடைய வீடோ. எகிப்தினுடைய அந்த எரிகோ பட்டணத்துடைய ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறாங்க, அலங்கமே இடிந்து கிடக்கிறது. ஆனால் எது மாத்திரம் இடியாமல் இருக்கிறது? ராகாபின் வீட்டு பகுதி மாத்திரம் இடியாமல் இருக்கிறது. நீங்க B.H. கேரல்னு சொல்லுவாங்க, நல்ல ஒரு பைபிள் ஸ்காலர், நல்ல ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் B.H. கேரல். அவர் தன்னுடைய அந்த ஆய்வு கட்டுரையில அவர் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார். எரிகோ பட்டணத்தினுடைய இடிந்த சுவர் பகுதிகளை ஆராய்ந்த போது எல்லா பகுதிகளும் இடிந்திருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு இடம் மட்டும் என்ன செய்யாமல் இருந்திருக்கிறது? இடியாமல் இருந்திருக்கிறது. அதுதான் எந்த பகுதி? ராகாபினுடைய வீடு இருந்த அந்த அலங்கத்தின் பகுதி மாத்திரம் இடியாமல் இருந்தது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ராகாபை இஸ்ரவேலர்கள் காப்பாற்றுவதற்கு முன்பாக, ராகாபை யோசுவா காப்பாற்றுவதற்கு முன்பாக, ராகாபை காலேப்பும் பினெகாசும் காப்பாற்றுவதற்கு முன்பாக ராகாபை கர்த்தர் காப்பாற்றி வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இதனுடைய மேன்மையை கொஞ்சம் பாருங்களேன், இதனுடைய மேன்மையை பாருங்களேன். அவ அந்த வேவுகாரர்கிட்ட சொன்ன வாக்கியத்தை 2:11 வாசிங்க, 2:11 வாசிங்க பார்க்கலாம். 2:11 வாசிங்க. யோசுவா 2:11. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று, உங்கள் தேவனாகிய கர்த்தரே. அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க, இவளுடைய விசுவாசத்தை பாருங்களேன், இவ வாழ்க்கை பின்னணியை பாருங்க. 10 வயதிலேயே வாழ்க்கை என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சீரழிக்கப்பட்டிருக்கிறது. எரிகோ மன்னனாலும் மக்களாலும் 10 வயதிலேயே இவருடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்ட வாழ்க்கை இல்ல. இனிமே ஒரு வாழ்க்கை உண்டென்று நினைக்கிறதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. இழிவான நாமமுடையவள். கானானுக்கே தெரியும், கானான் தேசத்துக்கே தெரியும் இவள் எப்படிப்பட்டவள், இவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு. கானான் அறிய இழிவான வாழ்க்கை வாழ்ந்தவள், கானான் அறிய இழிவான வாழ்க்கை வாழ்ந்தவள். ஆனா இப்ப யாரு மேல விசுவாசம் வைத்திருக்கிறா? கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறா. உயர வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனான.
உயர வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இதனுடைய பின்னணியை கொஞ்சம் பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களே இப்பதான் கானானுக்குள்ள வர்றாங்க. ஐ அம் ரைட்? இஸ்ரவேல் ஜனங்களே இப்பதான் எங்க வர்றாங்க? இவங்களே இன்னும் கானானுக்குள்ள இப்பதான் வர்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள் கானானுக்குள்ள வருவதற்கு முன்பாகவே கானான்ல ஒரு புறஜாதி ஸ்திரீ கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறாள். கானானின் பிந்தைய கானானின் முதல் விசுவாசி. சொல்லுங்க, பிந்தைய கானானின் முந்தைய கானான் வேற. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இருந்தாங்க. அப்புறம் யாக்கோபு எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. இப்பதான் எல்லா ஜனங்களும் என்ன செய்யறாங்க? திரும்பி வர்றாங்க இல்லையா? முந்தைய கானான், யாக்கோபு வரைக்கும் இருந்த கானான் என்பது வேறு. இப்ப இஸ்ரவேலர்களே இப்பதான் வர்றாங்க. தேவ ஜனங்களே இப்பதான் கானானுக்குள்ள வர்றாங்க. தேவ ஜனங்கள் வருவதற்கு முன்பாகவே கானானுக்குள்ள ஒரு புறஜாதி ஸ்திரீ, இழிவான நாமமுடையவள், இழிவான வாழ்க்கை வாழ்ந்தவள், இனிமே வாழ்க்கை இருக்குன்னு சொல்லப்படுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவள், கொலைக்கு நியமிக்கப்பட்டவள், கொள்ளையாடப்படட்டும் என்று ஒதுக்கப்பட்டவள், தாய் தகப்பனாலே புறக்கணிக்கப்பட்டவள். ஆனா ஜனங்கள், தேவ ஜனங்களே வரல இன்னும். ஆனா அவள் யார் மேல விசுவாசம் வைத்திருக்கிறா? கர்த்தர் மேல விசுவாசம். நான் கேட்கிறேன், ராகாப்புக்கு கர்த்தரை பத்தி என்ன தெரியும்? ஏதாவது பெருசா தெரியும் நினைக்கிறீங்களா? ஆசாரியர்களை பத்தி அவளுக்கு தெரியாது. உடன்படிக்கை நான் என்ன தெரியாது. நியாயப்பிரமாணம் நான் என்ன தெரியாது. சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி வந்தது தெரியாது. அல்லது அவர் கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளைகள் தெரியாது. உடன்படிக்கை பெட்டி பார்த்ததில்லை. பலிபீடம் பார்த்ததில்லை. பிரதான ஆசாரியர்களை பார்த்ததில்லை. ஆசாரியர்களை பார்த்ததில்லை. லேவியர்களை பார்த்ததில்லை. பலி ஏதாவது செலுத்தி இருக்கிறாள்? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி ஒன்னும் செலுத்தினது கிடையாது. அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. அவளுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்னு, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர். பிரைமரி ஃபெய்த். சொல்லுங்க, என்ன ஃபெய்த்? அடிப்படையா தெரியும், அவ்வளவுதான். நான் சொல்றேன் பிரதர், நீங்க நினைக்கலாம், பிரதர் எனக்கு படிப்பு கிடையாது பிரதர், பைபிள் தெரியாது பிரதர், அது தெரியாது இது தெரியாது. நான் சொல்றேன், எது தெரியுதோ இல்லையோ அவர் தான் கர்த்தர்னு நம்பி வந்துட்டீங்க பாருங்க, உங்களுடைய முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை செக்யூர் பண்ண வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. அல்லேலூயா. அவளுக்கு முதல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்தது பினேகாசோ, யோசுவாவோ, காலேபோ, இஸ்ரவேலர்களோ அல்ல. அவளை ப்ரொடெக்ட் பண்ணது முதல்ல கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்? நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எவ்வளவு அற்புதங்களை கண்ணார பார்த்தாங்க, எத்தனை மிராக்கிளை பார்த்தாங்க. சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி வந்ததை பார்த்தாங்க, செங்கடல் பிளந்ததை பார்த்தாங்க, மண்ணா பொழிகிறத பார்க்கறாங்க, காடை வந்து விழுகுது பார்க்கறாங்க, மாறால தண்ணீர் மதுரமாகுது பார்க்கறாங்க, கண்மலையிலிருந்து நதியாய் புறப்பட்டு வருது தண்ணீர் பார்க்கறாங்க. எவ்வளவு அற்புதங்களை பார்த்தாங்க. மேக ஸ்தம்பம் மூடி பகலெல்லாம் நிழல் கொடுக்குது பார்க்கறாங்க. இரவுல அக்கினி ஸ்தம்பம் மூடி இரவெல்லாம் குளிர்ல இருந்து பாதுகாக்குது, வெளிச்சம் கொடுக்குது பார்க்கறாங்க. இவ்வளவு அற்புதங்களை கண்ட ஜனங்கள் கர்த்தரை விசுவாசியாமல் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். இவ்வளவு அற்புதங்களை கண்டவர்கள். இவள் எந்த அற்புதத்தை பார்த்துட்டான்னு நினைக்கிறீங்க? எதையுமே பார்த்தது கிடையாது. வாழ்க்கை சின்ன பின்னம், இழிவான நாமம். கானானுக்கே தெரியும் இவள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி. கொலைக்கு மன்னனே கொலை செய்யப்படட்டும் என்று நியமித்து விட்டான். சொந்த தாய் தகப்பன் புறக்கணிச்சிருக்கிறாங்க, சகோதரர் புறக்கணிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் அவளை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவ சணல் நூலை நூற்று அந்த தெருவில் நின்று விற்கிறதற்கு நிற்கிற போது, ஆமா நீ எல்லாம் ஒரு ஆளு, உன்னிட்ட வந்து நாங்க நூல் வாங்கி அதை வச்சு நெய்து நாங்க ஆடை அணியமாக்கோம் போ போ, எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. இவளுடைய வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு பேசி பேசி குத்தி காட்டி பழைய வாழ்க்கையை சொல்லி சொல்லி எத்தனை பேர் இவளை இழிவுபடுத்தி இருப்பாங்க. நல்ல வைபவங்களுக்கு அழைக்காம, விசேஷங்களுக்கு அழைக்காம, திருமணங்களுக்கு அழைக்காம, லிஸ்ட்ல இருந்து பட்டியல இருந்து எத்தனை பேர் இவளை தூக்கி விட்டுருப்பா. ஆமா அவள்லாம் ஒரு ஆளு, அவளை கொண்டு போய் விசேஷத்துக்கு கூப்பிடுங்க, எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு இழிவான நாம வாழ்க்கை வாழ்ந்தவள்,
ஆனா கர்த்தர் மேல விசுவாசமித்தாள் என்கிற ஒரே காரணத்திற்காக ஒட்டுமொத்த அலங்கமும் இடிந்தது. ஆனால் ராகாபினுடைய வீட்டு பகுதி மாத்திரம் இடியாமல். இப்ப அந்த பட்டணமும் சர்வ சங்காரம் பண்ணப்படுகிறது. எல்லாரும் கொலை செய்யப்படுகிறார்கள். யார் மட்டும் தப்புவிக்கப்படுகிறார்? ராகாப் மட்டும். நான் நினைக்கிறேன், எந்த சிவப்பு நூல் கயிற்றுல பிணைக்காசியும் காளைப்பை இறக்கி விட்டாலோ அதே கயிற்றுல அவளும் அவளுடைய வீட்டாரை இறக்கப்பட்டிருப்பாங்க இல்ல. அந்த கயிற்றுல இருந்து இறக்குறாங்க. யோசுவா நிற்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க. 20 லட்சம் பேர் நின்று பார்க்குறாங்க. ஆசாரியர்கள் நிற்கிறாங்க, பிரதான ஆசாரியர் எலேயாசார் நிற்கிறாரு. இப்போ கோத்திர பிரபுக்கள்லாம் நிற்கிறாங்க. வரிசையாக 12 கோத்திர பிரபுக்களும் கொடியோட நிற்கிறாங்க. முதல்ல கோத்திர பிரபுவா யார் நிற்கிறது? ஃபர்ஸ்ட் நின்று இப்போ யார் பார்க்கறது? இப்போ சல்மோன் நிற்கிறான். எந்த கோத்திரத்துக்கு பிரபு? எப்படிப்பட்டவன்? சல்மோன்னா என்ன அர்த்தம்? பர்ஃபெக்ட் மேன், பரிபூரணன், பரிபூரணன். இப்ப ராகாப்பை இறக்கிட்டாங்க. யோசுவா சொல்றார், ராகாப், நீ கேட்ட பிரகாரமே நாங்கள் உனக்கு உயிர் பிச்சை தருகிறோம். நீ இனிமே இந்த தேசத்தில் எங்கே வேண்டுமானாலும் போய் என்ன செய்யலாம்? குடியிருக்கலாம், குடியிருந்துகள். சரியா? இனிமே யாரும் நாங்க உன்னை என்ன செய்ய மாட்டோம், தண்டிக்க போறதில்ல. இனி நீ பாதுகாப்பாக இந்த தேசத்துல என்ன செய்யலாம். ஏன்னா கர்த்தரே உனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டார். யாரே உனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டது? ஏன்னா வேசிகள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது பிரமாணம். சொல்லுங்க, வேசிகள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆனா இங்க அவளை பாதுகாத்து இருக்கிறது, ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கிறதே யாரு தான் கொடுத்திருக்கிறாரு. இப்ப இங்க வேற யாரும் பேசுறதுக்கு என்னவே கிடையாது, இடமே கிடையாது இல்லையா? இப்ப யோசுவா சொல்லிட்டாரு, யாரும் எதுவும் உன்னை செய்ய மாட்டாங்க. இப்ப நாங்கள் கர்த்தரே உனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டார். சோ நீ இந்த தேசத்துல எங்க போனா என்ன செய்யலாம், போய் குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப ராகாப் நிக்கிறாங்க. யோசுவா சொல்றாரு, 12 பிரபுக்களும் வரிசையா நிக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இருக்காங்க. இந்த ராகாப் இனி இந்த தேசத்துல எங்க வேண்டுமானாலும் போய் குடியிருக்கலாம், யாரும் அவளை என்ன செய்யக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ராகாப்புக்கு அப்பா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, உயிர் பிச்சை என்ன செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சுன்னு அவள் புறப்பட போறா பாருங்க. அவளுடைய கரத்தை அப்படி கை நீட்டி யாரு பிடிக்கிறதுனா சல்மோன் பிடிக்கிறான். நீ நில்லு, நீ நில்லு. இந்த ராகாப்ப யோசுவாவுக்கு முன்னாடி, எலேயாசாருக்கு முன்னாடி, இஸ்ரவேலர்களுக்கு முன்னாடி சொல்றான், இந்த ராகாப்ப நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன். யாரு கைய பிடிக்கிறது? சல்மோன். சொல்லுங்க, யார கல்யாணம் பண்றது? சல்மோன் யாரு? சொல்லுங்க. பெர்ஃபெக்ட். எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? யூதா கோத்திரத்துல சாதாரண குடும்பமா? பிரபு குடும்பம். சரி, இந்த குடும்பம் மட்டும் என்ன ஒரு தனித்த குடும்பமா? இது எதுல கல்யாணம் பண்ண குடும்பம்? லேவி கோத்திரத்துல. அதுவும் சாதாரண குடும்பத்திலேயா கல்யாணம் பண்ணி இருக்கு? எந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி இருக்கு? பிரதான ஆசாரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணவன், பர்ஃபெக்ட் மேன், பரிபூரணன் சல்மோன் யாரு கைய பிடிக்கிறான்? யோசிச்சு பாருங்க. யோசுவாலாம் என்ன சொல்லியிருப்பாங்க? மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு பிரமிப்பா இருந்திருக்குல்ல. நீ என்னப்பா செய்யற, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? நீ சொன்னா இவன் பெர்ஃபெக்ட் மேன். சரி, ரைட்டு. அவ யாரு? கானான் அறிய தவறான வாழ்க்கை வாழ்ந்தவள் இல்ல. அவ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்னு ஒட்டுமொத்த கானானுக்கும் தெரியும். எவ்வளவு இழிவான நாமமுடையவள் என்பது நெகட்டிவ் பாப்புலாரிட்டி. சாதாரண பாப்புலாரிட்டி இல்ல, நெகட்டிவ் பாப்புலாரிட்டி. பாசிட்டிவ் பாப்புலாரிட்டி இல்ல. இவன்ட்ட இருக்கிறது பாசிட்டிவ் பாப்புலாரிட்டி. பரிபூர்ணமானவன், அழகானவன், சௌந்தரியவதியன், அவ்வளவு ரூபமுள்ளவன், பர்ஃபெக்ட் மேன், பரிபூரணன், மாறலா யாரும் குற்றம் சாட்டப்படாத ஒரு மனுஷன். கானானுக்குள்ள முதல்ல காலடி எடுத்து வச்ச மனுஷன், பரிபூரணன். இவன் அப்படியே ஆப்போசிட். அவ இழிவான நாமமுடையவள், எந்த விதத்திலும் தகுதியானவள் அல்ல. அவளுடைய கையை பிடிக்கிற, நான் இவளை திருமணம் செய்து கொள்கிறேன்.
இஸ்ரவேலே என்ன கேட்டிருப்பாங்க, ஏப்பா உனக்கு புத்தி கித்தி ஏதாவது கெட்டு போச்சா? நீ சொன்னா உன்னை கல்யாணம் பண்றதுக்கு இஸ்ரவேல்ல என்ன செய்யறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் என்ன செய்வாங்க, கியூல நிப்பாங்க. நீ யார கல்யாணம் பண்றேன்னு சொல்ற? ராகாப்பையா? சல்மோன் சொல்றான், இல்ல, நீங்க எல்லாம் இவளுடைய பிந்தைய வாழ்க்கைய பாக்குறீங்க, ஆனா நான் இவ கர்த்தர் மேல வச்சிருந்த விசுவாசத்தை பார்க்கிறேன். இவ கர்த்தர் மேல வச்சிருந்த விசுவாசத்தை பார்க்கிறேன். நீங்க எல்லாம் இவளுடைய பிந்தைய வாழ்க்கைய பாக்குறீங்க, நான் இவள் கர்த்தர் மேல வச்சிருந்த. நாமளே இப்பதான் உள்ள வர்றோம், நமக்கு முன்னாடியே ஒருத்தி கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறா பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், சல்மோன் ராகாப்ப கரம் பிடிச்சான் பாருங்க, ராகாப்பினுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், நான் சொல்றேன், நம்முடைய சல்மோன், உங்களுடைய என்னுடைய சல்மோன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க கையை பிடிச்சதுனாலதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் ஒரு நாள் உங்க பிந்தைய வாழ்க்கையை பார்க்கிறவர் அல்ல பிரதர். ஒரு நாள் உங்க பிந்தைய வாழ்க்கையை சொல்லி காட்டுகிறவர் அல்ல சிஸ்டர். அதை குத்தி காட்டுகிறவர் இல்ல பிரதர். அவர் பார்க்கிறதெல்லாம் நீங்க அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அவர் உற்று கவனிக்கிறது நீங்க அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது அவர் மேல வைக்கிற விசுவாசம். யோசிச்சு பாருங்க. ஒரு சல்மோன் கரம் பிடிச்சதுக்கே ராகாப்புக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை வந்திருக்குன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய கரத்தை பிடிச்சிருந்தா எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது. எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை. ராகாப்புடைய வாழ்க்கை அப்படி தலைகீழாய் மாறிப்போம். யோசிச்சு பாருங்க. கானான் அறிய அவ என்ன கேட்டா? உயிர் பிச்சை தானே கேட்டா. என்ன கேட்டா ஆண்டவர்கிட்ட? எனக்கு என்ன வைங்க, உயிரோட வைத்து, அப்படிதான் சொல்லலாம். அதுவும் என்னைய உயிரோட வைங்கன்னு கடைசி வரைக்கும் அவ சொல்லல. என் தகப்பனார, என் சகோதரரை நீங்க என்னவா வச்சிருங்க. அவளுக்கே தெரியுது நான் உயிரோட இருக்கிறதுக்கு கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. அவ என்னைய வைங்கன்னு கடைசி வரைக்கும் அதுல நீங்க வாட்சிங்கன்னா சொல்லியிருக்கவே மாட்டா. அவ என்ன சொல்றா? என்னுடைய குடும்பத்தார உயிரோட வைங்க, அப்படிதான் சொல்றா. ஆனா உயிர் பிச்சை கேட்டவளுக்கு எவ்வளவு விலையேற பெற்ற வாழ்க்கை, எவ்வளவு விலையேற பெற்ற வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. சல்மோன் இழிவை எண்ணாமல் ராகாப்பின் கரத்தை பிடிச்சான். அப்படிதானே வேதம் சொல்லுது. எபேசியர் ஏன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல சல்மோன்ட்ட, என்னப்பா புத்தி கித்தி கெட்டு போச்சா, இத்தனை 1000 பேர் கியூல நிக்கிறாங்க உன்னை கல்யாணம் பண்றதுக்கு, இவ்வளவு அழகானவர்கள் இஸ்ரவேல்ல பேர் பெற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க, லேவி கோத்திரத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனா இவ்வளவு போயா நீ கல்யாணம் பண்ணணும்? எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க இல்ல? ஆனா இழிவை எண்ணாமல் ராகாப்பினுடைய கரத்தை பிடிச்சான் சல்மோன். அதேதான் கர்த்தரும் உங்களையும் என்னையும் இழிவை எண்ணாமல் கரம் பிடித்திருக்கிறார். எபிரேயர் 12:2 தமிழ்லையும் பொதுமொழிகளையும் வாசிங்க பார்க்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாரா? சொல்லுங்க, எதை எண்ணாமல் சிலுவையை சகித்தாரா? அவமானத்தை எண்ணாமல், இல்லையா? அதே பொது மொழிபெயர்ப்பு வாசியம் பார்க்கலாம். எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். பொது மொழிபெயர்ப்பு வாசியம் பார்க்கலாம். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல். சொல்லுங்க, எதை பொருட்படுத்தாமலா?
அவன் சல்மான் என்ன நினைச்சிருக்கணும், இவளை கல்யாணம் பண்ணா நம்மளை எல்லாரும் இழிவுபடுத்துவாங்க, நம்மளை எல்லாரும் அசிங்கமா பேசுவாங்க, அதெல்லாம் ஏதாவது நினைச்சானா? இழிவை எண்ணாமல் கரம் பிடிச்சது போல நமக்காக நம்முடைய சல்மோன் இயேசு சிலுவையை அவமானத்தை சகித்து இழிவை எண்ணாமல் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சல்மோன் கரம் பிடிச்சான் பாருங்க, அப்படியே ராகாப்பினுடைய வாழ்க்கை தலைகீழா மாறிச்சு. இழிவான நாமமுடையவள் இப்ப பேர் பெற்ற நாமமுடையவள். இஸ்ரவேல்லையே பேர் பெற்ற குடும்பத்துல ஒருத்தி. உயிர் பிச்சை கேட்டவளுக்கு எவ்வளவு விலையேற பெற்ற வாழ்க்கை பாருங்க. இல்ல யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இவளை எங்க கொண்டு போய் குடி வச்சாங்க? அலங்கத்துல. ஏன்? கொள்ளையர்கள் என்ன செய்யட்டும், இவளை கொள்ளையாடட்டும், கொலை செய்யட்டும். இவள் சாக வேண்டும் என்று நியமித்தார்கள். இவளை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், சாவுக்கு நியமித்தார்கள். இவளை சாவுக்கு நியமித்தவர்கள் எல்லாரும் பட்டயத்தினால் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அவள் தப்புவிக்கப்பட்டாள். உண்மைதானே? அவ கண்கள் பார்க்க எரிகோ பட்டணத்து மக்கள் எல்லாரும் கொலை செய்யப்படுகிறார்கள். யாரு ராகாப் சாகணும்னு நினைச்சாங்களோ அந்த ராகாப் சாகல, ஆனா அவ சாகணும்னு நினைத்த அத்தனை பேரும் செத்து போனாங்க. நான் சொல்றேன் பிரதர், உங்களுடைய அழிவை விரும்புறாங்களேன்னு கவலைப்படாதீங்க. அவர்களையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேல மட்டும் விசுவாசம் வைங்க. நீங்க அழிய போறதில்லை. உங்கள் அழிவை விரும்பினவர்கள் தான் அழிந்து போவார். உங்க அழிவை விரும்பினவர்கள் தான் அழிந்து போவார். நீங்க நினைக்கலாம், பிரதர் என் வாழ்க்கை பழைய வாழ்க்கை ரொம்ப மோசம் பிரதர், இந்த சொசைட்டி அதை மறக்கல பிரதர், அதை சொல்லி சொல்லி குத்தி காட்டுறாங்க பிரதர். நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், சொசைட்டியை பார்க்காதீங்க, மனிதர்களை பார்க்காதீங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்கள் பிந்தைய வாழ்க்கையை சொல்லி காட்டுகிறவர் அல்ல, அதை குத்தி காட்டி பேசுகிறவர் அல்ல. அதை அவர் மறந்துட்டாரு. உங்க பாவ வாழ்க்கையை முதுகுக்கு பின்னாடி கடலின் ஆழத்துல தூக்கி எறிந்தவராக இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை மாத்திரமே அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இவளை யோசிச்சு பாருங்க. இவளை நல்ல விசேஷங்களுக்கெல்லாம் கூப்பிடாம எத்தனை பேர் பட்டியல இருந்து மேரேஜுக்கு நம்மலாம் இன்விடேஷனுக்கு லிஸ்ட் ரெடி பண்ணுவோம்ல, எத்தனை பேர் இவளை அவமானப்படுத்தி தூக்கி விட்டு, ஆமா அவள்லாம் ஒரு ஆளு, அவளுக்கு போய் பத்திரிகை வந்துடும் விடுங்க. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? எத்தனை பேர் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க? எந்த பட்டியல்ல இவ இருந்தாலோ இல்லையோ, கர்த்தருடைய சந்ததி பட்டியலே வந்துச்சாலே. இதுக்கு மேல என்ன வேணும்? இயேசுவினுடைய சந்ததி பட்டியலே அவளுக்கு இடம் கொடுக்கப்பட்டதே. நான் சொல்றேன் பிரதர், யாரு வேணா உங்களை புறக்கணிக்கட்டும், கர்த்தர் ஒரு நாளும் உங்களை புறக்கணிக்கிறவர் அல்ல. ஒன்னு நல்லா நினைவுல வச்சுக்கிறங்க, நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. தேவன் உங்களை அங்கீகரிக்கணும்னா முதல்ல மனிதர்கள் உங்களை புறக்கணித்தாக வேண்டும். மனிதர்களுடைய புறக்கணிப்புல இருந்துதான் தேவனுடைய அங்கீகாரமே ஆரம்பமாகிறது. மனிதர்கள் கண்டிப்பா உங்களை புறக்கணிப்பாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மனிதர்களுடைய ரிஜெக்ஷன் இல்லாம தேவனுடைய ரெகக்னைஸ் வராது. ஏன் மனிதர்கள் புறக்கணிக்கிறாங்கன்னா, தேவன் உங்களை அங்கீகாரம் பண்ண ஆரம்பித்து விட்டார்னு அர்த்தம். மனிதர்கள் உங்க மேல இருந்து கண்களை ஏன் விளக்குறாங்கன்னா, பரலோகம் உங்க மேல கண்களை பதிய வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். பரலோகம் உங்களை அங்கீகாரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ரிஜெக்ஷன் இல்லாம ரெகக்னைஸ் வராது. ஒரு நாளும் மனிதர்கள் புறக்கணிக்கிறாங்களேன்னு துக்கப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. தேவன் அங்கீகாரம் பண்ணணும்னா முதல்ல மனிதர்கள் என்ன செய்வார்கள்? புறக்கணிச்சே ஆவாங்க. இல்ல எத்தனை பேர் அவளை அவமானம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நல்ல ஒருவேளை இப்படி நான் யோசிச்சு பார்த்தது உண்டு. ஒருவேளை இவள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், அவர் மேல விசுவாசம் வைக்காம எரிகோ பட்டணத்துல அப்படியே பழைய வாழ்க்கையில இருந்திருந்தானே என்ன நடந்திருக்கும்? சும்மா யாரையோ ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிருக்கிறான்னு வச்சுக்கிறீங்களேன், அப்படி வச்சுக்கிறோமே. யாரோ ஒருத்தன் ஏதோ பண்றா உள்ள வச்சுக்கிறோம், இல்ல கல்யாணம் ஆகாமலே கர்ப்பம் தரிக்கிறா, ஏதோ ஒரு காரியம் வச்சுக்கிறோம். அந்த பழைய அந்த இழிவான வாழ்க்கையிலே அவள் கர்ப்பவதி ஆகிறாள் அப்படின்னே வச்சுக்கிறோமே. என்ன நடந்திருக்கும்? அவளுடைய சந்ததி இழிவான சந்ததியாய் போயிருக்கும் இல்ல. ஆனா இப்ப பாருங்க,
கர்த்தர் மேல விசுவாசம் வைத்ததன் விளைவு அவள் சந்ததி தெய்வீக சந்ததியாய் மாற்றப்பட்டது. ஆண்டவராக இயேசு அவளுடைய சந்ததியில வந்து பிறக்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ராகாப்புடைய பிள்ளை தான் போவாஸ். சொல்லுங்க, ராகாப்புடைய பிள்ளை தான் யாரு? போவாஸ். போவாசுடைய பிள்ளை தான் யாரு? சொல்லுங்க. போவாசுடைய பிள்ளை ஓபேத். ஓபேத்துடைய பிள்ளை ஈசாய். ஈசாயுடைய பிள்ளை தாவீது. இந்த ராகாப் யாருன்னா தாவீதுக்கு யாரு? கொள்ளுப்பாட்டி. சொல்லுங்க, தாவீதுக்கு யாரு? கொள்ளுப்பாட்டி இந்த ராகாப். எவ்வளவு பெரிய மேன்மை! ராகாப்புடைய சந்ததியில ராஜாக்கள் தாவீது, சாலமோன், இவ்வளவு ஏன் இயேசு கிறிஸ்து. இதுக்கு மேல என்ன மேன்மை வேணும்? நான் சொல்றேன் சிஸ்டர், நான் சொல்றேன் பிரதர், உலகம் நீங்க அதாவது ராகாப்பை போல வாழ்ந்தவர்கள்லாம் இங்க யாரும் கிடையாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ராகாப்பை போல இருந்திருந்தா கூட சொல்றேன், கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், உங்க பாவத்தை தம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவர். அவர் போதுமானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இவளை கொண்டு போய் எந்த இடத்துல குடி வச்சாங்களா? சத்தமா சொல்லுங்க, எந்த இடத்துல குடி வச்சாங்களா? எதுக்கு? சாகிறதுக்கு. ஆனா கர்த்தர் எங்கே இவளுக்கு சுதந்திரம் கொடுத்தா தெரியுமா? பெத்லகேம்ல சுதந்திரம் கொடுத்தார். பெத்லகேம் தான் கோதுமை விளைகிற இடம். இஸ்ரவேலின் கோதுமை களஞ்சியம் எது? பெத்லகேம். நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் சொல்றோம் பாருங்க, நெல் விளைகிற பூமி. அதனால இஸ்ரவேல்ல கோதுமை விளைகிற பூமி எது? பெத்லகேம். பெத்லகேம் பட்டணத்துல சுதந்திரம். யோசிச்சு பாருங்க. இப்ப முதல்ல ராகாப்பை எத்தனை பேருடைய கண்கள் இழிவாய் பார்த்திருக்கும், இச்சையா பார்த்திருக்கும். ஆனா இப்ப சல்மான் கரம் பிடிச்சதனுடைய விளைவை பாருங்க. இப்ப ராகாப்பை யார் பார்த்தாலும் வணக்கம்மா, வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா. நான் சொல்றேன் பிரதர், கர்த்தருக்கு தெரியும் எப்படி உங்களை கனப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். அவர் கனப்படுத்திட்டார்னு வச்சுக்கிறீங்க, அவர் மகிமைப்படுத்த தீர்மானிச்சுட்டார்னு வச்சுக்கிறீங்க, உங்க தெரு அறிய இல்ல, உங்க ஊர் அறிய இல்ல, உங்க கோயம்புத்தூர் பட்டணம் அறிய இல்ல, தேசம் அறிய உங்களை கனப்படுத்துவார். தேசம் அறிய உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அதை யாராலும் தடை செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் மகிமைப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னு வச்சுக்கிறீங்க, அதை யாராலும் தடை பண்ண முடியாது. இல்ல யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. நான் நிறைய நேரம் நினைக்கிறது உண்டு, என்னதான் இந்த சல்மோன் இவ்வளவு பெரிய மனமுடையவனா இருந்தாலும் ராகாப்ப கல்யாணம் பண்றான் பாருங்க. இவ்வளவு பெரிய மனமுடையவனா இருந்தாலும் என்னதான் அவன் இவ்வளவு பரந்த மனமுடையவனா இருந்தாலும் அவன் ஒரு மனுஷன் தானே. உண்மைதானே? அவன் ஒரு மனுஷன் தானே. ஒரு மனுஷனுக்கே இவ்வளவு பெரிய மனம் இருக்குமானால் அந்த சல்மோனுக்கே இவ்வளவு பெரிய மனசுன்னா அந்த சல்மோனை படைச்ச நம்முடைய தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கும்? எவ்வளவு பெரிய மனசு இருக்கும்? உங்க அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கும்? இப்படிப்பட்ட ராகாப்பையே சல்மோனால நேசிக்க முடியும்னா சல்மோனை படைச்ச தெய்வம் உங்களை எவ்வளவாய் நேசிக்க வல்லமை இல்லை, அவருடைய அன்பு எவ்வளவாய் வல்லமை இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் அதாவது ராகாப்புக்கே இப்படி செய்வாரானால், ராகாப்பு ஏன் நான் சொல்றேன்னா அவளுடைய இழிவான வாழ்க்கையை முன்னிட்டு நான் அப்படி சொல்லலை. அவளுடைய இழிவான வாழ்க்கையை முன்னிட்டு நான் சொல்லலை. ஏன் இப்படி சொல்றேன்னா ராகாப்புக்கு அவளுக்கு தேவனை பற்றி என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. இல்ல எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பலி தெரியாது, உடன்படிக்கை பற்றி தெரியாது, வேத சத்தியங்கள் தெரியாது, வார்த்தை எதுவுமே தெரியாது. இவ்வளவு ராகாப்புக்காக இயேசு சிலுவையில் என்ன செய்யல? மரிக்கல. ராகாப்புக்காக இயேசு சிலுவையில் பலியாகல. ராகாப்புக்காக அவர் சகலத்தையும் செய்து முடிக்கல. சிலுவைக்கு முன்பாகவே விசுவாசம் வைத்தவளுக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கைனா உங்களுக்காக எனக்காக நம்முடைய சல்மோன் சிலுவையிலே மரித்திருக்கிறாரே, எவ்வளவு மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், எனக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க பிரதர், வீட்டில் சொத்துக்களை கொடுக்கல பிரதர், பிரிச்சு கொடுக்கல பிரதர், என் பங்கு கொடுக்கல பிரதர். நான் சொல்றேன், மனிதர்கள் கொடுக்கலைன்னு ஒரு நாள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் மகா மகா செழிப்பான ஸ்தலங்கள்ல உங்களுக்கு சுதந்திரம் வச்சிருக்கிறார். அவர் செழிப்பான ஸ்தலங்கள்ல உங்களை கொண்டு வந்து நாட்டுவார்.
அவர் பார்த்து வைத்த பூமியில கொண்டு வந்து உங்களை நிறுத்துவார். உங்களை வைக்கிறதுக்குன்னே அவர் சில இடங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? பார்த்து வைத்த பூமியில நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அந்த 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 சிவப்பு நூல் கயிறு, அது நேரம் இல்லை, நான் அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எந்த கயிற்றுல இறக்கி விட்டாலாம்? சத்தமா சொல்லுங்க. எந்த கயிற்றுல இறக்கி விட்டாலாம்? சிவப்பு நூல் கயிற்றுல என்ன செய்தா? ஸ்கார்லெட், அந்த ரெட்னு சொல்லுவாங்கல்ல, சிவப்பு நூல் கயிற்றுல இறக்கி விட்டார். இந்த சிவப்பு நூல் கயிறு எப்படி தயார் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரெட் கலர். இப்போ நம்ம இப்பெல்லாம் வந்து திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் நிறைய சாயப்பட்டறைகள் இருக்கு, சாயம் ஏற்றிடுறாங்க. அந்த நாட்கள் எப்படி பிரதர் ட்ரெஸ்ஸுக்கு எப்படி அந்த கலர் எப்படி பூசுவாங்க, எப்படி அதை செய்வாங்க அப்படின்னா, சங்கீத புஸ்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனம். நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. மனுஷன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. திருப்பி எடுத்துக்கொள்ளுங்க, திரும்ப எடுத்துக்கொள்ளுங்க. பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. மனுஷன் அல்ல. நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில தொங்கும் போது சொல்லுகிற வார்த்தையா இது சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்றாராம், ஏன்னா இந்த சங்கீதமே சிலுவையின் சங்கீதம் தானே. இந்த சங்கீதமே என்ன சங்கீதம்? சிலுவையின் சங்கீதம் தானே. நானோ ஒரு புழு, நான் அல்ல மனுஷன் அல்ல. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, இந்த 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 இடத்துல புழு, வோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை நீங்க ஹீப்ரூல எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு அதை தோலா அப்படின்னு இருக்கும். டோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா புழுங்கிறத ரிம்மா அப்படின்னு தான் சொல்லணும். ரிம்மானா புழுன்னு அர்த்தம். ஆனா இங்க ரிம்மா அப்படின்னு சொல்லாம அவர் டோலா அப்படின்னு சொல்றார். அனோக்கி டோலா அப்படின்னு சொல்றார். TOLAH டோலா அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்க இன்னைக்கும் அரபு நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த தோலா அப்படின்னு ஒரு புழு இருக்கிறது. ரொம்ப விசேஷமான ஒரு புழு. அந்த புழு நான் அந்த புழு தான் நான் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த தோலா புழுல இருந்து தான் இந்த சிவப்பு நிறத்தை தயாரிப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, அந்த தோலா புழுக்களை எடுத்துட்டு வந்து சுடு தண்ணியில போட்ட உடனே அந்த தோலா புழுல இருக்கிற அந்த ரெட் கலர், சாதாரண ரெட் இல்ல, இந்த பிளட் இருக்கும்ல, ராயல் ரெட்னு சொல்லுவாங்க, டீப் ரெட்னு சொல்லுவாங்க. அதை அந்த ரெட் கலர் அப்படியே பார்க்கறதுக்கு, அந்த ரெட் கலர் வந்து யாருன்னா ராஜாக்கள் தான் அணிவாங்க. சொல்லுங்க, யாரு அணிகிறது? ராஜாக்கள் தான் அந்த ரெட் கலரை, ரத்தாம்பரம்னு சொல்றாங்கல்ல, ராஜாக்கள் அணிகிற ஒரு ரெட்டிஷ் கலர். அது ரொம்ப காஸ்ட்லி அந்த டை. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அரபு நாடுகளில் ராயல் ரெட்டு கொடுங்க, இல்லை கிரிம்சன் ஓம் கொடுங்க, அந்த கிரிம்சன் ஓமுடைய டை கொடுங்க, அந்த டோலா டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சிவப்பு அந்த டை கொடுப்பாங்க, சிவப்பு சாயத்தை கொடுப்பாங்க. தோலா புல்லுல இருந்து தயாரிக்கப்பட்டது. ரொம்ப காஸ்ட்லி, கொஞ்சம் காஸ்ட்லியானது. ஆனால் அந்த நிறம் சாயம் ஏற்றிட்டா என்ன செய்யவே செய்யாது, அது போகவே போகாது. அதை சுடுதண்ணியில் போட்டாங்கன்னா அது என்ன செய்யும்னா, அந்த அந்த அது உடம்புல இருக்கிற அந்த ரெட் கலர் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். அதில் ஒரு வெள்ளை துணி அப்படி முக்கி எடுத்தாங்கன்னா அது ராஜாக்கள் அணிகிற அந்த ரத்தாம்பரமாய் அந்த ராயல் ரெட்டுக்கு அது என்ன செஞ்சிடும், மாறிடும். அதுக்கப்புறம் அது ராயல் ரெட் என்னவே செய்யாது, அதை போகவே போகாது. இப்போ ஆண்டவர் இயேசு ஏன் சிலுவையில் நான் ஒரு தோலா புழு அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த தோலா புழு கிட்ட ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னா, அது வந்து வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் குஞ்சு முட்டை போட்டு அதை பொரிக்கும். கடைசியில் அது சாக போகிறதுக்கு முன்னாடி தான், சாக போகிறதுனா என்ன, அது ஒரே ஒரு தடவை தான் முட்டை பொரிக்கும். அது முட்டை பொரிக்க போகுதுன்னா என்ன செய்யும்னா, தரையில இருந்து ஒரு மரத்தில் ஏறிடும். அது ஒரு மரத்தில் என்ன செஞ்சிடும், ஏறிடும். மரத்தில் ஏறிட்டு என்ன செய்யும்னா, அதனுடைய தலைப்பகுதி அந்த மரத்தோட நல்லா ஒட்டி இருக்கும், வால் பகுதியும் நல்லா ஒட்டி இருக்கும். கொஞ்சம் தன்னுடைய அந்த உடல் பகுதி இருக்குல்ல, அதை கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு குழிவா அதை பார்க்கறதுக்கு தன் மேலே ஒரு கூடு போலவே அது ஃபார்ம் பண்ணும். அதை தன்னை சுற்றிலும் ஒரு பிசினை சுரந்து அதை கூடு போல தனக்குள்ள என்ன செஞ்சிடும், அப்படியே ஃபார்ம் பண்ணிடும். அது மரத்தோட நல்லா ஒட்டிக்கிறோம். நீங்க அதை பிச்சு எடுக்கவே முடியாது. எடுக்கணும்னா அந்த புழு, தோலா புழுவையே பிச்சு எடுத்தாதான் வெளியே வரும். அவ்வளவு ஸ்டிஃபா அந்த மரத்தோட என்ன செஞ்சிடும்னா ஒட்டிடும். தலையை ஒட்டி இருக்கும், வாழை ஒட்டி இருக்கும், உள்பகுதி மட்டும் அப்படி கொஞ்சம் குழிவா மேலே தூக்கிறோம். என்ன செய்யும்னா, இந்த முட்டைகளை பொறிச்சு கரெக்டா அந்த தன்னுடைய வயிற்று பகுதி இருக்குல்ல, குழிவா இருக்குல்ல, அதுக்கு கீழே வச்சுக்கிறோம். நல்ல பாதுகாப்பா முதல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். சொல்லுங்க, என்ன கொடுக்கும்? ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். முதல்ல அந்த புழுக்கு, அந்த குஞ்சு புழுக்கள் வெளியே வர்றதுக்கு முன்னாடி முட்டையை நல்ல பாதுகாப்பா உள்ள வச்சுக்கிறோம். உள்ள வச்சுட்டு இருக்கும். இந்த முட்டைகள் உடைச்சு அதுல இருந்து அந்த குஞ்சு புழுக்கள், லார்வா புழுக்கள் அது வெளியே வரும் பாருங்க.
வெளியே வந்த உடனே, வெளியே வந்தா தாயினுடைய சரீரம் சுற்றிலும் அப்படியே மூடி இருக்கிறது, அதை சுற்றிலும் கூடு இருக்கு. இந்த குஞ்சு புழுக்கள் வெளியே போக முடியாது. வெளியே போனா அதுக்கு பாதுகாப்பு கிடையாது இல்லையா? அப்ப என்ன செய்யும்னா, இந்த குஞ்சு புழுக்கள் வெளியே வந்த உடனே என்ன செய்யும்னா, தன்னுடைய சொந்த தாயினுடைய சரீரத்தையே பித்து தின்ன ஆரம்பிக்கும். அது தன்னுடைய சொந்த தாயினுடைய சரீரத்தை பித்து தின்ன ஆரம்பிக்கும். அதனுடைய மாம்சத்தையே பிட்டு திங்கும். மாம்சத்தை பிக்க 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 அந்த தோலா புழுவினுடைய அந்த பிளட்டு அந்த குஞ்சு புழுக்கள் மேல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? விழுந்துகிட்டே இருக்கும். அப்ப தாயினுடைய ரத்தத்தையே குடிக்குது, தாயினுடைய மாம்சத்தையே என்ன செய்யுது? சாப்பிடுது. அப்ப அதையே அந்த ரத்தத்திலேயே ஊறி 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 அதையே அதோடைய மாம்சத்தையே சாப்பிட்டு 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 அது வளர்றதுனால தான் அந்த புழுக்கள் எல்லாமே என்ன கலருக்கு மாறிடுது? அந்த ராயல் ரெட்டுக்கு என்ன செஞ்சிருது? அந்த கிரிம்சன் கலருக்கு, ஸ்கார்லட் கலருக்கு அது என்ன செஞ்சிருது? மாறுறதுக்கு காரணம் அதுதான். அது தன்னுடைய சொந்த தாயினுடைய சரீரத்தையே பிட்டு 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 திங்கும். பிட்டு பிட்டு திங்கும். தின்னுட்டு நல்லா கவனிங்க, அது திங்கும். தன்னுடைய சொந்த சரீரத்தையே தன் குட்டிகள் திங்குதுன்னு அதுக்கு நல்லா தெரியும் தாய்க்கு. ஆனா கொஞ்சம் கூட அந்த இடத்த விட்டு நகராது. தன் சொந்த சரீரத்தையும் தன் சொந்த மாம்சத்தையும் அந்த புழுக்கள் திங்கிறதற்கு, தன் குஞ்சுகள் திங்கிறதுக்கு பிட்டு கொடுக்குது பாருங்க. பிட்டு கொடுக்குது. பிட்டு கொடுத்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகும். அந்த புழு வெளியே வந்து தாயினுடைய சரீரத்தை எல்லாம் சாப்பிட்டு நல்ல நிலைமைக்கு தன்னைத்தானே பார்த்துக்கிற, கேர் பண்ணிக்கிற நிலைமைக்கு வர்ற அளவுக்கு அது 3 days எடுக்கும். அதுக்குள்ள இந்த குஞ்சு புழுக்கள் எல்லாம் ஏறக்குறைய தாயினுடைய சரீரத்தை என்ன பண்ணிரும்? சாப்பிட்டு முடிச்சிடும். கடைசி நேரம், தாய் சாக போற கடைசி நேரம் என்ன செய்யும்னா, தாய் அந்த புழு, அதான் அதோடைய மேன்மையை. தாய்ப்புழு என்ன செய்யும்னா, தன்னுடைய தலையையும் தன்னுடைய வாலையும் என்ன செய்யும்னா அப்படி ஒன்னா அப்படி என்ன செய்யும்னா வளைச்சு இப்படி சேர்க்கும். கீழே இருந்து அப்படி ஒன்னா என்ன செய்யும்னா சேர்த்து வளைச்சு இப்படி சேர்க்கும். அதை நீங்க பார்க்கறதுக்கு என்ன ஷேப் வரும்னா, ஹார்ட் ஷேப் இருக்குல்ல, லவ் சிம்பிளுக்கு என்ன போடுவாங்க? அந்த ஹார்ட் அடையாளம் போடுறாங்க பாருங்க. அதே போல தான் மரிக்க போகிற நேரத்தில், நான் உங்களை இவ்வளவாய் நேசிக்கிறேன், என் சரீரத்தை பிட்டு கொடுத்து என் ரத்தத்தை ஊற்றி கொடுத்து நான் உங்களை இவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமா, அந்த நேசத்தின் லவ் உடைய அடையாளமா அந்த ஹார்ட் சிம்பிள் அப்படி காட்டிட்டு அந்த புழு செத்துரும். அந்த புழு செத்த மாத்திரத்துல அப்பதான் அது அந்த மரத்துல இருந்து என்ன செய்யும்? கீழே பொத்துன்னு விழும். விழும்போது பாத்தீங்கன்னா அந்த கூடு, அந்த புழுக்கள் எல்லாம், அந்த கூடு இருக்குல்ல, அந்த தாய் புழு இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டா இருக்கும். பஞ்சு மாதிரி உறைந்த பனியை போல மாறிடும். சொல்லுங்க, என்ன பனியை போல மாறுது? உறைந்த பனி. மத்த ஏசாயா 1:18 வாசிங்க. ஏசாயா 1:18 வாசிங்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் செவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும். உறைந்த மலையை போல என்ன ஆகுமா? வெண்மையாகும். அதேதான், அவ்வளவு ரெட்டிஷ். உறைந்த மலையை போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். இப்ப நல்லா கவனிங்க, இந்த ரெட் கலர் எல்லாத்தையும் தன்னுடைய பிள்ளைகள் மேல ஊற்றிட்டு அது இருக்கிற அந்த கூட்டையே வெண் பஞ்சு நிறத்துக்கு மாற்றிட்டு தான் அந்த தாய்ப்புழு செத்துரும். இதுதான் அந்த புழுவுடைய விசேஷமே. நீங்க ஆன்லைன்ல போய் நீங்க கிரிம்சன் ஓம் அல்லது ஸ்கார்லட் ஓம் அல்லது டோலா ஓம் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த புழுவினுடைய வாழ்க்கை அதனாலதான் அது ரொம்ப இவ்வளவு விசேஷமா இவ்வளவு காஸ்ட்லியா பார்க்கப்படுவதற்கு காரணம் இதுதான். நல்லா கவனிங்க, அந்த தாய்ப்புழு ஒரு மரத்துல ஏறுதுன்னாலே என்ன அர்த்தம்னா, அது குஞ்சு பொரிக்க போது அதே நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம். அந்த தாய்ப்புழுவுக்கு தெரியும், நான் இந்த மரம் ஏறுறேன்னாலே இன்னும் அதிகபட்சம் ஒரு 3 daysல நான் என்ன ஆக போறேன்னு அர்த்தம். நான் சொல்றேன் பிரதர், சிலுவையில அவர் உங்களை ரத்தமும் சதையுமாய் பெற்றெடுத்திருக்கிறார். உங்களை தோளா. ஏன் அவர் நானும் ஒரு புழுன்னு சொல்றாருன்னா, அவர் சும்மா உங்களை உருவாக்கிட்டு போகல, உங்களுக்கு தன்னுடைய மாம்சத்தை பிட்டு கொடுத்து, உங்களுக்கு தன்னுடைய ரத்தத்தை ஊற்றி கொடுத்து, உங்களை கழுவி, உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு செக்கச்செவேர்னு இருந்தாலும் அது எல்லாவற்றையும் வெண் பனியை போல மாற்றி விட்டு போயிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ராகாப் அந்த சிவப்பு நூல் கயிற்றோடு இறங்குறா பாருங்க.
எப்படி இருந்திருக்கும் அவளுடைய எண்ணம்? இந்த சிவப்பு நூல் கயிற்று அவ தோல்ல கிடக்குன்னு வச்சுக்கிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், சிவப்பு நூல் கயிற்று தோல் மேல கிடக்குது. யோசிச்சு பாருங்க, அந்த சிவப்பு நூல், அந்த தோலா புழுவினுடைய ரத்தம் அவளுடைய பிந்தைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கழுவிடுச்சு. அதை உறைந்த பனியை போல மாத்திருச்சு, அதை வெண்பனியை போல மாத்திருச்சு. அதுக்கு அப்புறம் யாருமே இஸ்ரவேல்ல ராகாப்பினுடைய பிந்தைய வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. எப்படி இருந்திருக்கும் ராகாப்புக்கு? ஒவ்வொரு நாளும் சல்மோனை பார்த்து 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 உள்ளமெல்லாம் பொங்கி இருக்கும்ல, இப்படி செஞ்சீங்களே எனக்கு, இப்படி. அது நான் கேட்கிறேன், அதுக்கப்புறம் ராகாப்பால தவறான வாழ்க்கை வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? சல்மோனுடைய இந்த அன்பை உணர்ந்த பிறகு ராகாப்பால தவறான வாழ்க்கைக்கு திரும்ப போயிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாரு. அவ முன்னாடியே மனம் திரும்பிட்டா ஒரு பக்கம், அதே நேரம் விட்டு வந்த அந்த வாழ்க்கைக்கு அவ போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், சிலுவையின் அன்பை பார்த்துட்டீங்கன்னா உங்களால பாவம் செய்ய முடியாது. அந்த சிலுவையின் அன்பை ருசிச்சிட்டீங்கன்னா உங்களால பாவம் செய்ய முடியாது. ராகாப் எவ்வளவு மனசுலாம் பொங்கி இருக்கும், இப்படி செஞ்சீங்களே, ஒவ்வொரு நாளும் திரும்ப 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 திரும்ப. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன் பிரதர், அவரை நம்பி நீங்க வந்துட்டீங்க, ஒரு நாளும் உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நீங்க எந்த இதை விட ராகாப்போ போல 10 மடங்கு பாவத்துல வேணா கூட இருந்துருங்க, பிரச்சனை இல்லை. உங்களை கழுவி சுத்திகரித்து நிறுத்துகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுந்து நிப்போமா, எழுந்து நிப்போமா, எழுந்து நிப்போமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல இஸ்ரவேல் ஸ்திரீகள்லாம் ஆசாரியர்களுக்கு சணல் நூல்ல வஸ்திரம் செய்வாங்க. அவ்வளவு சீக்கிரம் அது ஆசாரியர்கள் கைக்கு போக முடியாது. ஒரு ஸ்திரீ சணல் நூல்ல வஸ்திரம் செய்யறாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ஆசாரியர் கைக்கு போகாது. 50 பேருக்கு அதிபதிட்ட கொண்டு போய் அதை கொடுக்கணும், அதை 100 பேருக்கு அதிபதிட்ட கொடுப்பாங்க, அது 1000 பேருக்கு அதிபதிட்ட போகணும், அவர் 10,000 பேருக்கு அதிபதிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு, அவர் போய் தன்னுடைய கோத்திர பிரபுட்ட கொடுக்கணும், அவர் போய் லேவியர்கள்ட்ட கொடுக்கணும், லேவியர்கள் ஆசாரியர்கிட்ட கொடுப்பாங்க, ஆசாரியர் போய் பிரதான ஆசாரியர்கிட்ட கொடுப்பாரு, அவர் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த ஆசாரிய வஸ்திரம் அங்கீகரிக்கப்படும். ஆனா இந்த ராகாப் இப்ப அப்படிலாம் கிடையாது. ராகாப் ஒரு வஸ்திரத்தை நெய்தா நேரடியா ஆசாரியருடைய கையில் அவளால கொடுக்க முடியும். இஸ்ரவேல்ல எந்த ஸ்திரீக்கும் இல்லாத மேன்மை. ஏன்னா அவ குடும்பமே எந்த குடும்பத்துல சம்பந்தங்கள், அந்த குடும்பம் அது ஆசாரியர்கள்ல சம்பந்தங்கள், அந்த குடும்பம். யோசிச்சு பாருங்க, இழிவான வாழ்க்கை வாழ்ந்தவள், இழிவான நாமமுடையவள், இனிமே வாழ்க்கை இல்லைன்னு நினைத்த அவளுக்கு இவ்வளவு விலையேற பெற்ற வாழ்க்கையை கொடுத்தாரு. இவ்வளவு விலையேற பெற்ற வாழ்க்கை. நான் சொல்றேன் பிரதர், ஒரு சல்மோன் கரம் பிடிச்சதுக்கே ராகாப்புக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கைனா, தேவகுமாரன் பரிபூரணமானவர், அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் பரிபூரணம் அடைகிறோம். நான் சொல்றேன், உங்களுடைய எந்த பாவத்தையும் அவர் நினைக்கல, எந்த பாவத்தை அவர் சொல்லி காட்ட மாட்டாரு, உலகம் பேசுறது போல அவர் பேச மாட்டாரு, குத்தி காட்டுறது போல காட்ட மாட்டாரு. அவர் உங்களுடைய பாவத்தை முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிட்டாரு, கடலின் ஆழத்துல தூக்கி போட்டுட்டாரு. வடக்குக்கு தெற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்களுடைய பாவம் மறக்கப்பட்டு விட்டது. அது சக்கச்சவேரென்று இருந்தா கூட அதை உறைந்த பனியை போல மாற்றி இருக்கிறார். உங்க சல்மோன் அப்படியே பாருங்களேன், இயேசுவ மணக்கன் முன்னாடி பாருங்களேன், அவர் தான் நம்முடைய சல்மோன். உங்க சல்மோன் அவர் தான் பிரதர். உங்க உள்ளம் பொங்கணும், அவரை நினைச்சு நினைச்சு நினைச்சு. ராகாபுடைய உள்ளம் எப்படியெல்லாம் பொங்கி இருக்கும், சல்மோனுடைய அன்பை நினைச்சு 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 எப்படி பொங்கி இருக்கும். நான் சொல்றேன், அவருடைய அன்பை ஒரு நாள் சந்தேகப்படாதீங்க. இஸ்ரவேலே எதிர்த்தாலும் சல்மோன் ராகாபுடைய கரம் பிடிச்சானே, அதே தான் பிரதர் நானும் சொல்றேன். உலகமே எதிர்த்தாலும் உங்களை அவர் கரம் பிடிச்சிருக்கிறார். ஒரு நாள் அவர் உங்களை கைவிடுகிற போறது கிடையாது. கரம் பிடித்தவர் கைவிட போறது கிடையாது. இறுதி வரைக்கும் உங்களுக்கு பெத்லஹேம்ல
செழிப்பான பகுதியில உங்களை கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் அவர் விட போறதில்ல. உங்க சந்ததியை தெய்வீக சந்ததியாய் மாற்றாம விட போறதில்ல. உங்க சந்ததியை கிறிஸ்துவின் சந்ததியாய் மாற்றாம விட போறதில்ல. உங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்துல அங்கீகாரம் கொடுக்காம விட போறது இல்ல. உங்க ரிஜெக்ஷனை ரிககனைஸா மாத்தாம விட போறது இல்ல. உங்களுடைய அவமானத்தை மகிமையாய் மாற்றாம விட போறது இல்ல. உங்க வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையான ஆசீர்வாதம் வரும். உங்க லட்சைக்கு பதிலான மகிமையை பாப்பீங்க. நித்திய மகிழ்ச்சி தலை மேல இருக்கும். அவர் 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 அவராலே இது ஆகும். ராகாப்புடைய இந்த வாழ்க்கை ராகாப்பால வந்ததல்ல, அது சல்மோனாலே வந்தது. நம்முடைய இந்த வாழ்க்கை நம்மால வந்ததல்ல, அது நம்முடைய சல்மோன் இயேசுவாலே வந்தது. இயேசுவாலே வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. எத்தனை நாள் சொல்லியிருப்பாங்க ராகாப் சல்மோனை பார்த்து, எனக்கு இப்படி செஞ்சிட்டீங்களே, இவ்வளவு பெரிய வாழ்க்கையை தந்துட்டீங்களே, என் நாட்கள் முடிகிற வரைக்கும், என் ஜீவன் பிரிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பாங்கல்ல, ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் உள்ளம் பொங்கு பாருங்க, உள்ளம் பொங்கு பாருங்க. இல்ல உங்களுடைய சல்மோனை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆரா. 2 கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி. என் நாட்கள் முடியும் வரை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஜீவன் பிரியும் வரை, உங்க சல்மோனை பார்த்து சொல்லிருங்க. சுவாசம் முடியும் வரை எஸ் 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 உம்மையே